கண்ணகியை எடுத்துக்கொள்வோம். கண்ணகி வந்து ஒரு பெண்ணாக பார்க்கிறோம். அவளே வந்து மதுரை எரித்த பிறகு பத்தினி தெய்வம் என்று ஆகிறாள். இந்த ஸ்ரீதேவி நீங்க சொல்லக்கூடிய இந்த தசமகா வித்யா, அப்புறம் சோடசி எல்லாமே ஒரே பராசக்தியை குறிக்கக்கூடிய பல்வேறு பெயர்கள். ஒரே பெயர்கள். அந்தந்த ஆஸ்பெக்ட் மாறும் பொழுது அந்தந்த பணிக்கான நோக்கத்திற்காக அவங்கள் அந்த உருவங்களை, அந்தந்த பராக்கிரமங்களை அவங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்ததான ஒரு நாமத்தை பெறுகிறார்கள். இந்த ராமங்கிற நாமம் 2 எழுத்து. ரா ரா அப்படிங்கிறது அக்னி பீஜம். ஓகே. மூலாதாரத்து 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தை. கால் அங்க அது பாலா. கால் பாலா. மூலாதாரத்தில் 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தை. இதை தூண்டக்கூடியது இந்த ரா. மூலாதாரத்தை தூண்டக்கூடிய, அக்னியை எழுப்பக்கூடிய மந்திரம் ரா. மா ஆனந்த பீஜம். மாங்கிறது ஆனந்த பீஜம். அது சகஸ்ராரத்தில் இருக்கக்கூடியது. சரியா? அப்போ வந்து நமக்கு சகஸ்ராரத்தில் தானே அமிழ்தம் இருக்குன்னு சொல்றோம். அதுதான் உள்நாக்கில் சொட்டுறதுன்னு சொல்றோம் நம்ம, இல்லையா? இந்த இந்த மேலிருந்து வரக்கூடிய இந்த அமிழ்த துளி வந்து கீழே இருக்கக்கூடிய அக்னியை அது கனெக்ட் ஆகணும். 2ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய நாமம் ராமன். காசியிலே மறிக்கக்கூடிய ஜீவனுக்கு சிவன் அந்த தாரக மந்திரத்தை கொடுக்கிறார். பார்வதி அந்த ஜீவனை மடியில் கிடத்திக் கொள்கிறாள். சிவன் காதில் வந்து அந்த ஜீவனுடைய காதில் வந்து தாரக மந்திரத்தை உபதேசித்து முக்தி கொடுக்கிறார்னு சொல்றாங்க. எந்த ஜீவன் காசியில் மறித்தாலும், எந்த ஜீவன் மனிதன் அல்ல, எந்த ஜீவன் காசியில் மறித்தாலும் தாய் பார்வதி தன்னுடைய மடியில் அந்த ஜீவனை கிடத்திக் கொள்கிறாள். சிவபெருமான் தாரக மந்திரமாகி ராம நாமத்தை உபதேசித்து அந்த ஜீவனுக்கு கதி மோட்சத்தை கொடுக்கிறார். ஸோ வணக்கங்களே, இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது ஏதோ இன்னைக்கு நாளுக்குன்னே உண்டான ஒரு டிசைனில் வந்த மாதிரி அமைஞ்ச ஒரு பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து கிருஷ்ணரோட பிறந்த நாள், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய மகா சமாதி அடைஞ்ச ஒரு நாள், நம்மளுடைய புது லோகோவை ரிலீஸ் பண்ணக்கூடியதற்கு உண்டான ஒரு நாள், நான் புது சட்டை போட்டிருக்கிறதுக்கு ஒரு நாள், நம்ம வீட்டுக்கு வாழைத்தாய் குட்டியாக குழந்த சிலை வடிவமாக நம்ம ஒரு 2 வாரங்களுக்கு முன்னதாக வந்து வாழை பூசை செய்யக்கூடியவர் கிருஷ்ணப்பா. ஸோ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பூசையெல்லாம் வீட்டில் நடந்தது, எதாச்சியாக நடந்தது. நத்திங் வாஸ் பிளான்ட். அதான் சொன்னனே, அந்த பூசை நடந்தது. அண்ட் அவர் வந்து ஸ்ரீவித்யா உபாசகர். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம பாட்காஸ்ட் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டோம். தென் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 பாட்காஸ்ட் இருந்தது. இன்றைக்கி எதாச்சும் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பிளான். பட் அமைஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி. ஸோ ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு பெரிய கடல். அதை பேச போனோம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்டது பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அன்றைக்கி கிருஷ்ணப்பா கூட பேசும்பொழுது தான் தெரிஞ்சுது. பட் இன்றைக்கு உண்டான வீடியோ வந்து ஸ்ரீவித்யா உபாசனையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இது கொஞ்சம் கூட பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல, நான் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த மாதிரி தேவி பூசையில் நான் இறங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு உண்டான பாட்காஸ்ட் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். அது நிறைய இருக்குது, எந்திர முறைகள், மந்திர முறைகள், தெய்வ வழிபாடு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் கடந்து இது எதுவுமே இல்லாமையும் நம்ம வாழைத்தாயினுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதன் மூலமாக பிற தேவியர்களுடைய அருளாசியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். ஆனால் வெளிப்படையாக அப்போ சொல்லியிருக்கார். ஸோ வளவலான்னு பேச விரும்பலை. இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம் சாமி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீ பாலா. ஸோ நம்ம இன்னைக்கு ஜென்ரலாக ஆக்சுவலாக ஒன்று பேச போக, ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி அரவிந்துக்கிட்ட கேட்க, உபாசகர் யாராவது இருந்தால் சொல்லு, இந்த மாதிரி நம்ம சேனலில் நம்ம மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஸோ அது என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கும் பொழுது, இந்த மாதிரி அப்பாவே வந்து உபாசகர் தான்,
நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்க போக, அது என்னென்னமோ தொட்டு போக, நீங்களும் வரணும்னு இன்னைக்கு ஒரு சங்கல்பம். கூடவே பாலாவின் பாலாவும் சங்கல்பம். வரணுங்கிற ஒரு சங்கல்பம். அது பாலாவின் சங்கல்பம். ஸ்ரீ உண்மைதான். பாலாவின் சங்கல்பம். சங்கல்பம். ம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அப்போ நம்ம இந்த தாந்திரீக முறைகள் அப்படிங்கிறத இன்னைக்கு நெட்டில் தொட்டால் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வருது. அப்படி பார்க்கும் பொழுது தசமகா வித்யாவில் வந்து லலிதாம்பிகை, திரிபுர சுந்தரி, ராஜேஸ்வரி, ஸோ இந்த மாதிரி சோடசி, இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து பாலாம்பிகையை வந்து சொல்கிறோம். புவனேஸ்வரி. புவனேஸ்வரி, ம். இந்த மாதிரி நிறைய பேர்களில் சொல்கிறது உண்டு. இப்போ தசமகா வித்யாவில் 10 தேவியர்கள் வந்து இருக்கும் பட்சத்தில் அதில் ஒருத்தங்களா பாலா இருக்கும் பொழுது, ஸ்ரீதேவி உபாசனை அப்படின்னு ஸ்ரீ வித்யா உபாசனைங்கிறதுல பாலாக்குன்னே தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுவது, சித்த மரபில் வந்து இதுதான் ஆதி அடிப்படையே அங்கே தான் ஆரம்பிக்குது அப்படிங்க. எதனால இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து வாலைத்தாய்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி அடிப்படையில். ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னா, அது அறிந்தோ அறியாமலோ எல்லாருமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஓகே. இங்கே வந்து உபாசனை அப்படிங்கிறதே அடிப்படையில் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருந்து அவங்க நம்ம வந்து போற்றிக் கொண்டே இருப்பதுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து யார் ஒருவர் தன்னுடைய தாயை நல்ல முறையில் பேணி பாதுகாத்து அவங்களுக்கு மனதுக்கு திருப்தி தரும்படியாக செயல்படுகிறாரோ, ஒரு வகையில் அவர் உபாசகர் தான். உபாசனை. தன் மனைவியையோ மகளையோ சகோதரியவோ மதிப்போடும் கண்ணியத்தோடும் உயர்வாகவும் யார் நடத்துகிறாங்களோ அவங்க ஒரு வகையில் உபாசகர் தான். ஆகையினால இது நமக்கு அந்நியப்பட்டதான ஒரு புதிய விஷயங்கிறது கிடையாது. கிடையாது. அதாவது நம்ம வந்து வழிபாட்டு முறைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆதியிலிருந்தே ஒரு தாய் சமூகம் சார்ந்த அமைப்பில். ஆதியில் வந்து நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக பார்க்கிறதா இருந்தால், ஒரு பெண்ணை பாதுகாக்கும் பொருட்டு அந்த ஆண்மகன் செயல்பட்டதன் விளைவுதான் இன்றைய விஞ்ஞான முன்னேற்றமும் வளர்ச்சி. இவ்வளவு கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படை காரணம் ஒரு பெண்ணை பாதுகாக்கணும், அவள் மூலம் தனக்குண்டான இனவிருத்தி பண்ணிக்கணும், தனக்குண்டான ஐடென்டிட்டி தனியாக இருக்கணும் இல்லையா? ஆமா. இப்படி தான் அவன் நினைக்கிறான். ம். ஒரு குழுவாக அப்போ வந்து ஒரு பெண் பல ஆண்கள்னு கூட வாழ்ந்திருக்கலாம். அப்போ அவன் யார் குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரியலையேன்னு ஒரு டைம் யோசிக்கிறான். கண்டிப்பா. அப்படி யோசிக்கும்பொழுது இந்த பெண் தனக்குன்னு இருந்தால் தன்னுடைய குழந்தை நமக்கு தெரியும் அப்படி யோசிக்கிறான். இப்படி வந்து அவன் யோசிக்கிறனுடைய விளைவு தான் அவளை பாதுகாக்கணும், தனியாக ஒரு குகையில் வச்சுக்கிறான், எனக்கு உரியவள்னு ஒரு சொந்தம் கொண்டாடுறான். இப்படியாக அந்த தாய் வழி சமூகம்ங்கிறது நமக்கு ஒரு ஆரம்பத்துல இருந்தே நமக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்முடைய தேசம் மட்டுமல்லாமல் உலக அளவில், அதாவது இந்த தர்மம்ங்கிறது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கணும் இல்லையா? எல்லா சமூகங்கள்லையுமே இந்த ஒரு பெண்மையை போற்றக்கூடியதான ஒரு தர்மம் வந்து காணப்பட்டது. அது மறுப்பது. இப்போ கண்ணகியை எடுத்துக்கொள்வோம். கண்ணகி வந்து ஒரு பெண்ணாக பார்க்கிறோம். அவளே வந்து மதுரை எரித்த பிறகு பத்தினி தெய்வம் என்று ஆகிறாள். திரௌபதி எடுத்துப்போம். 5 ஆண் மகன்களுக்கு மனைவியாக வாழ்ந்தவள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த ஆண்டுகள் முடியும் பொழுதும் ஒரு கணவரோடு வாழ்ந்து முடித்த பின்னாடி அவள் அக்னியில் இறங்கி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வரும்பொழுது அவள் வந்து என்னன்னு கேட்டால் அவள் வந்து பராசக்தியுடைய அம்சமாக விளங்குகிறாள். அவளே சக்தியினுடைய அம்சமாக தான் திகழ்கிறாள்னு ஒரு கதை இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து அந்தந்த பெண்மையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து நம்ம கண்ணகி வந்து மதுரை எரித்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களையே காளியாக சில இடங்களில் வழிபடக்கூடிய மரபுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. காளி ரூபத்தில் வந்து இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணகி அம்மா இந்தந்த இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க. அங்கெல்லாம் இந்த கோவில் நமக்கு இருக்கு.
இப்படி ஒரு இருக்கு. ம். எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பெண்களை போற்றி வழிபடக்கூடிய இந்த மரபு அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. நீங்க சொன்னீங்க, ஸ்ரீதேவி வழிபாடு, ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? 2மே ஒன்று. ம். இந்த ஸ்ரீதேவி நீங்க சொல்லக்கூடிய இந்த தசமகா வித்யா, அப்புறம் ஷோடசி எல்லாமே ஒரே பராசக்தியை குறிக்கக்கூடிய பல்வேறு பெயர்கள் தான். ஒரே பெயர்கள். அந்தந்த ஆஸ்பெக்ட் மாறும் பொழுது, அந்தந்த பணிக்கான நோக்கத்திற்காக அவங்கள் அந்த உருவங்களை, அந்தந்த பராக்கிரமங்களை அவங்கள் மேற்கொள்ளும் பொழுது, அதற்கு தகுந்ததான ஒரு நாமத்தை பெறுகிறார்கள். ம். இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பெண்மணி ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாங்க. அங்க வரும்பொழுது அவங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாங்க. குடும்பத்திற்கு வரும்பொழுது, குடும்ப குடும்ப தலைவி. தலைவியாக இருக்கிறாங்க. 2ம் ஒண்ணு தானே. கண்டிப்பா. அப்ப வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க மகாலட்சுமி ரூபமா எடுத்துக்கலாம். ம். இல்லையா? ஒரு அலுவலக பணின்னு வரும்பொழுது, நிர்வாகத்தன்மையா பார்க்கும் பொழுது, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நிர்வாகத்தன்மையா பார்த்தா, அவங்கள மகா சரஸ்வதியா பார்க்கலாம் நிர்வாகத்திற்கு. ம். இல்லையா? கண்டிப்பா. ஒரு கடுமையாக எல்லாரையும் வேலை வாங்கணும்னு பார்க்கும்பொழுது, ஐபிஎஸ் அதிகாரியாக அதே பெண்ணை பார்த்தா, மகா காளியா பார்க்கலாம். ம். பாவம் தான் நமக்கு ம். வேற வேற வேற. பெண்மைங்கிறது அதேதான். அதேதான். மாதரை போற்றுவோம். பாரதி சொன்ன மாதிரி. அவ்வளவுதான். இந்த உபாசனை முறைகள்ல நமக்கு இந்த ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறது ஸ்ரீ அப்படிங்கிறது அதுக்கு நிறைய பொருள் நம்ம ஸ்ரீ அப்படிங்கிறது அதாவது பொதுவாக நமக்கு இப்போ ஸ்ரீ அப்படின்னு போட்டு அதோடைய பெயரை போடுவோம். அவர்கள் ஸ்ரீமதி ம். அப்படின்னு போட்டு அதோடைய பெயரை போடுவோம். இது ஒரு அடைமொழியாக, மதிப்பிற்குரிய அடைமொழியாக நம்ம பயன்படுத்துறோம். அந்த ஸ்ரீங்கிறது எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, ஒரு மேன்மை தாங்கிய ஒரு விஷயத்தை சொல்றது. ரொம்ப ஒப்புயர்வற்ற அழகுணர்ச்சியை சொல்லும். ம். ஒரு ப்ராஸ்பரிட்டி ஸ்ரீங்கிறதுக்கு பணம்ங்கிறதான ஒரு பொருளும் இருக்கு. ப்ராஸ்பரிட்டி, வெல்த், அபண்டன்ஸ். அபண்டன்ஸ் இது எல்லாமே நமக்கு ஸ்ரீல வரக்கூடிய. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்ரீன்னு பேர். ஓகே. சரியா? இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு பிரம்மம்னு ஒண்ணு சொல்றோம். அதுதான் அடிப்படையா சொல்றோம். நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம்னு சொல்றோம். நிர்குண பிரம்மம் தான் தான் தானாக இருக்கும் பொழுது அங்க இயக்கம் நமக்கு ஒண்ணுமே இல்ல. அது அப்படியே இருக்கு. அது பாட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்ல. இருக்குது. அவ்வளவுதான். ஒரு இயக்கம் உண்டாகணுங்கும் பொழுது அந்த நிர்குணம் சகுணமாக மாறுகிறது. இல்லையா? ஒரு ரூப நாம பேதத்தோடு மாறுகிறது. அப்படி மாறக்கூடிய அந்த சக்தி தான் நமக்கு பராசக்தி. ம். பொதுவான ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் பராசக்தி. இந்த பராசக்தி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய உன்னதமான ஒரு வழிமுறைக்கு ஸ்ரீ வித்யா வழிமுறைன்னு பேர். வித்தைன்னு அறிவது. அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய முறை. அப்போ உயர்ந்ததான அந்த மேம்பட்ட சக்தியை நோக்கியதான் நம்முடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதான ஒரு முறையை கற்றுக்கொள்வது நமக்கு ஸ்ரீவித்யா. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது நமக்கு மேம்பட்ட அறிவு அப்படிங்கிறத 2 விதமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மெட்டீரியலிஸ்டிக்கான மேம்பட்ட அறிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பிரிச்சுவலுக்கு உண்டான மேம்பட்ட அறிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 2மே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் அந்த ஸ்ரீவித்யாவினுடைய அடிப்படையான கான்செப்ட். ம். சரிங்களா? இதுல இந்த பராசக்தி அன்னையினுடைய ரூபம் பல்வேறு விதங்களாக குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீவித்யா முறைன்னு சொல்லக்கூடிய இதில அடிப்படை வழிபாட்டில பார்த்தீங்க அப்படின்னா, அம்பாளுக்கு பல்வேறு உருவங்கள் சொல்லப்பட்டு, வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருந்த போதிலும், மகாமேரு அல்லது ஸ்ரீ சக்கரம் இப்படி சொல்லக்கூடியதான வழிபாட்டு முறை எல்லாருக்கும் இப்போ தெரிந்த ஒரு முறையாகவே இருக்கு. அதில கோணங்கள் பார்க்குறோம், வட்டங்கள் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். இதற்கு மத்தியில இருக்கக்கூடிய பிந்து ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சென்டர் பிளேஸ். ம்.
இந்த சென்டர் பிளேஸ் தான் நமக்கு வந்து அந்த உயர் சக்தியினுடைய இருப்பிடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயர் சக்தியில எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, 2 சக்திகள் ஒன்றாக கலந்து நிக்கிறாங்க. 2 சக்திகள்ங்கிறவங்க 2 சக்திகள் அப்படிங்கிறது காமேஸ்வரன், காமேஸ்வரியாக. அங்கேயும் ஆண், பெண் இருக்கு. ஆமா. ஓகே. காமேஸ்வரன், காமேஸ்வரியாகத்தான் அங்க வந்து நமக்கு அந்த அம்பாளுடைய தன்மை அங்க காணப்படுகிறது. இது வந்து அந்த பிந்துவினுடைய நமக்கு நுட்பம். ம். அந்த வழிபாட்டு முறையின் உச்சபட்ச சக்தி மிக்க நிலையாக சொல்லப்படக்கூடியது தான் நீங்க கேட்கக்கூடிய அந்த ஷோடசின்னு சொல்லக்கூடிய 16 அக்ஷரங்களுக்கு உண்டான தேவி. இது வாலை கேட்குறீங்க. ம். வாலை அப்படிங்கிறது அது நம்ம புராண ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு சிவபெருமான் மன்மதனை எரித்த கதை தெரியும். ம். அந்த மன்மதனை எரித்த சாம்பலில் இருந்து வெளிப்படக்கூடியவர் பண்டாசுரர். இப்போ நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் ஒரு கழிவு வருதா இல்லையா? உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது கழிவுன்னு ஒண்ணு வருது. அது ரீசைக்கிள் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுல ரீசைக்கிள் ஆனதுல ஒரு அசுரத்தன்மை வெளிப்பட்டிருக்கு. சரியா? எரிந்தது மன்மதன். ம். அது ஒரு உயர் சக்தி. அப்ப இதுல நமக்கு ஒரு தத்துவம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உயர் சக்திக்குள்ளாகவும் ஒரு தாழ்ந்த சக்தி உறைந்து கிடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து நம்ம புரிந்துக்கணுங்கிறதுக்காக. அதாவது படைப்பு அப்படிங்கிறது 2 தானே. பிளஸ் அண்ட் மைனஸ் 2ம் கலந்தது தான். அப்படி வந்து மன்மதனிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு சக்தி தான் பண்டாசுரன் அப்படிங்கிறது. பண்டாசுரனுடைய சம்ஹாரத்திற்காக வழக்கமா எல்லா கதையும் வர மாரி ரொம்ப கொடுமை பண்றான், தேவர்கள் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் ஆஸ் இட் இஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த விஷயத்தில் வந்து காப்பாற்றக்கூடியதாக யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது, அன்னை பராசக்தியை சரணம் அடையும் பொழுது, உங்களுடைய மொத்த பிரார்த்தனையும் தேவர்களுடைய மொத்த பிரார்த்தனையும் ஒன்றிணைந்து அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்றுபட்டு அவர்களுடைய தனிப்பட்ட தேஜோமயமான உயர் சக்தியெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அக்னி குண்டத்தில் இருந்து ஒரு தெய்வீக தன்மையுடன் கூடியதான 16 வயதுடைய கன்னிகை ஒருத்தி தோன்றுகிறாள். இந்த சிந்தனா சக்தி இந்த சிந்தனா சக்தியில் உள்ள உயர் சக்திகள் எல்லாம் ஒன்று இணைந்து ஒன்றாக கூடி அக்னி ரூபமாக ஒன்றாக எழுந்து வெளிப்பட்டவள் அன்னை மகாசோடி ராஜராஜேஸ்வரி. சிதக்னிகுண்ட சம்பூதாயை நமஹா அப்படின்னு அவளுக்கு ஒரு நாமாவளி. ம். இந்த அம்பாள் தான் பண்டாசுரனோடு யுத்தத்திற்கு போகிறாள். அவளுக்கு சேனாதிபதியாக அன்னை மகாவாராகியும் மந்திரியாக அன்னை ராஜசியாமளாவும் இருக்கிறாங்க. போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படை தளபதியினுடைய வீரத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் ஏற்றதான தேவசேனை ஒன்னொன்னா ஒவ்வொரு நாளும் மூவ் ஆயிட்டே இருக்கிறாங்க ஈக்குவலண்டா. ம். இப்போ அந்த பண்டாசுரனுக்கு 30 குமாரர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து போருக்கு வராங்க. அப்போ அன்னை பராசக்தி வந்து பார்க்குறா. அவங்க வந்து குமாரர்கள். குமாரர்களை சம்ஹாரம் பண்றதான ஒரு சிந்தனை தோன்றும் பொழுதே அவளில் இருந்து ஒரு கன்னிகை வெளிப்படுகிறாள். அவளில் உள்ளிருந்து 9 வயது பிரயத்தை ஒத்த ஒரு ஓகே. கன்னிகை பெண் வெளிப்படுகிறாள். அவள் தான் அன்னை பாலை. வாலை வந்து இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தையாக கொண்டாடுறோம். நிறைய இடத்துல பார்க்குறோம். சாக்லேட் வைக்கிறோம், மிட்டாய் வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா வெளிப்பட்ட இடம் வந்து எதுனா போர்க்களம். போர்க்களம். ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் பிராக்டிகலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சரியா? அப்ப 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஒரு போர்க்களத்தையே குதூகலமாக மாற்றியவள் பாலை. ஆ. அந்த போரையே விளையாட்டாக செய்தவள் பாலை. ஆ. அப்போ ஒரு குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு நெகட்டிவான சூழலா இருந்தா கூட அது பாசிட்டிவ் ஆயிடும். இல்லையா? கரெக்ட். இது ஒரு விஷயம். அப்போ வந்து இந்த அம்பாளுடைய இப்போ அந்த ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ம்.
நம்முடைய குணாதிசயங்களோ, நம்முடைய மற்ற பண்பு நலன்களோ, நம்முடைய விஷயங்களோ, இது மாதிரி அம்பாள்ட்ட ஒவ்வொரு விஷயத்திலேருந்து ஒவ்வொரு சக்தியா வெளிப்பட்டு தான் அவருடைய சைனியம் பெருகியிருக்கு. ம். அவருடைய சைனியம் பெருகியிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது, பராசக்தியினுடைய விளையாட்டுத்தன்மை, ம். அவருடைய விளையாட்டுத்தன்மை, லீலா ரூபம், ம். அது பாலை. இந்த லீலா ரூபம் எப்படியாக வெளிப்படுகிறாள் என்றால், அவருடைய பிராண சக்தியாக அங்கிருந்து வெளிப்படுகிறாள். ம். பராசக்தியினுடைய பிராண சக்தியாக உள்ளிருந்து பிராண சக்தி தான் இந்த பாலையா? பாலா. ம். பராசக்திக்கு கொடுக்கக்கூடிய பிராண சக்தி யாருன்னா பாலா. அந்த சக்தி தான் ரூபம் எடுத்து வெளியில பாலையா வந்திருக்கா. ம். பிராணசக்தி. சரியா? மூச்சுக்காற்று. அவள்தான் பாலா. ம். இந்த கோடு போட்டாலே எல்லாரும் புரிஞ்சுட்டுருவாங்க. பாலாக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படிங்கிறது. கண்டிப்பா. எல்லா சித்தர்களும் வாலையை பூசித்து தான் அடுத்த நிலைக்கு போறாங்க. போறாங்க. ஏன் வாலையை பூசிக்கணும்? வாலையை மற்ற தேவதா ரூபத்துல உபாசித்தாலும் கூட அவளை வாலையாக அவங்க கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஓகே. புவனேஸ்வரியாக இருக்கா. போகர் பெருமான் வந்து புவனேஸ்வரியாக அம்பாளை வழிபட்டிருக்கிறார். பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். வழிபட்டிருந்தாலும் அவரும் அந்த ரூபத்துல வந்து வாலையைத்தான் பார்த்திருப்பார். ஓ! ஸோ என்ன ரூபம் எடுத்தாலும் அதுல வாழைய ஏன்னா பராசக்தியினுடைய அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மை பாலையா வந்துரும். இப்போ நம்ம ஒரு நல்ல தனவான் இருக்கிறார். அவர் போயிட்டே இருக்கிறார். குழந்தையை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். யாரோ ஒருத்தர் தானம் கேட்குறாங்க. என்ன பண்ணுவார்? தான் கொடுக்க மாட்டார். குழந்தை கையில கொடுத்து நீ கொடு சொல்றாரா? சொல்றாங்க. ஆமா. இல்லையா? ம். அப்போ அந்த குழந்தை மூலமா அந்த அன்பு வெளிப்படும். ம். வெளிப்படக்கூடியது. இப்படியாக பராசக்தி எந்த ரூபத்தில் இருந்தாலும் கூட அந்த ரூபம் வந்து அனுக்கிரக ரூபமாக வரும் பொழுது அது பாலையாயிடும். ம். இப்போ அபிராமி பட்டர் ம். நமக்கு வந்து அபிராமி பட்டர் வந்து பாட்டெல்லாம் பாடியிருக்கிறார். அபிராமி தரிசனம் பண்ணியிருக்கார். கதையெல்லாம் நமக்கு தெரியும். ம். கதை எல்லாமே தெரியும். இந்த அபிராமி பட்டர் வந்து நம்ம அந்த கதையோட அவருடைய பாட்டு முடியல. ம். இன்னொரு பாட்டில் என்ன வருது அப்படின்னா, அவர் வந்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. ம். பாலைனே பேர் வச்சு வளர்க்குறா. ம். இது மாதிரி இந்த கதை வந்து 2-3 மகான்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ம். இந்த இப்போ சொல்லக்கூடிய கதை 2-3 மகான்களுடைய வாழ்க்கையில் இதே சம்பவம் நடைபெற்றிருக்கு. அப்போ ஒரு காசிக்கு புறப்பட்டு போகிறார் அபிராமி பட்டர். போகும்போது இந்த பெண் குழந்தை தானும் வரேன்னு சொல்கிறது. அப்போது அந்த நாள் ரொம்ப கடினமான பிரயாணம் இல்லையா? அதனால் வேண்டான்னு குழந்தையை விட்டுட்டு போகிறார். அம்மா கூட இருந்துக்கோமா அப்படின்னு. பின்ன இவர் அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரதுக்குள்ள அந்த குழந்தை கோவிலுக்கு ஓடி வந்து நானும் வந்தே தீருவேன் கூட புறப்பட்டு வந்துடுது. ம். பல காலங்கள் யாத்திரையெல்லாம் போயிருக்கும்பொழுது அப்பாவுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் அந்த குழந்தை தான் பண்ணுறான். ஜெபம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ மற்ற எந்த விஷயத்துக்கோ அந்த குழந்தை தான் பண்ணுறான். எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அப்பா நீ சீக்கிரம் வா, நான் வீட்டில் போய் உனக்கு ஆரத்திக்கு அரைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்றான். வீட்டில் போய் பார்க்கும் பொழுது அங்கே பொண்ணு ரொம்ப ஆர்வமாக அப்பா வரவேற்கிறா. ம். இன்னைக்கு தான் புதுசாக பார்க்குற மாதிரி. அப்புறம் பார்க்கும்போது சொல்கிறான் அந்த குழந்தை காசிக்கே வரல. ஓ! அந்த குழந்தை காசிக்கே வரல. சரி, சரி. அவள் வீட்டிலே தான் இருந்திருக்கா அவ்வளோ காலமும். ஆ. அப்போ இந்த அபிராமி பட்டருக்கு இவ்வளோ காலம் தொண்டு பண்ணது யாரு? அன்னை பராசக்தி பாலாரூபமாக வந்து அவருக்கு தொண்டு பண்ணியிருக்கா. ஆ. சரி, சரி, சரி. அப்போ அனுக்கிரக ரூபமாக வரும்பொழுது குழந்தையா வந்திருக்கிறா. ம். இதே மாதிரி வந்து நமக்கு வீரை கவிராயருக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ம். முத்துசுவாமி தீக்ஷருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றதா சொல்லுவாங்க. ம். அனுபவம் ஒரே மாதிரி தானே இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. இனிப்பு தானே. கண்டிப்பா. அது மாதிரி அப்படி இருக்கக்கூடியது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்கிறோம்? வாசி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ம். நம்ம திரும்ப என்ன சொல்லுவோம்? வாசியை மாற்றி போட்டால் சிவான்னு சொல்லுவோம். இப்போ சிவா நம்ம என்ன நினைப்போம் பொதுவாக? ஜென்ரல் கேட்கும்பொழுது சிவருக்குன்னு ஒரு ரூபம் இருக்கும். ஸோ நம்ம ஜடாதாரி, சூலாயுதம் ஏந்தியவர் இல்லையா? அந்த ஆனால் அந்த சிவாங்கிற வார்த்தை சிவனை குறிக்கலை. ம்.
சிவாங்கிறது சக்தியை குறிக்குது. ஓ! சரி, சிவ அப்படிங்கிறது சிவன். சரி. சிவா அப்படின்னா சக்தி. ஓ! இந்த நெடில் வரும்பொழுது அது அது சான்ஸ்கிரிட்ல ஓகே, ஓகே. வரக்கூடிய லலிதா சஹஸ்ரநாமம் முடிக்கும் பொழுது ஸ்ரீ சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா வரும். ம், ஸ்ரீ சிவா ம். சிவா அவள் ஓகே. சிவசக்தி ஐக்கிய ரூபிணி, சிவாசக்தி ரூபிணின்னு சொல்லல. ம். அந்த இடத்துல சிவசக்தி. சிவசக்தின்னு வரதா? ம். இப்போ நடைமுறையில் ஏதோ ஒன்று தப்பான வார்த்தை காதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பழைய நாட்டெலாம் சிவசிவா அப்படிம்பாங்க. அந்த சிவசிவான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சிவனை அழைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, சிவசக்தியை அழைக்கிறாங்க. ஓ! நானே அது வழக்கமா சொல்ற வழக்கம் உண்டு. சிவசிவான்னு சொல்லிட்டு, அது சிவாங்கிற அந்த இது எனக்கு யோசனை இவ்வளோ நாள் வந்ததில்ல. ஆமாம். ஓ! சரி, சரி. ஸோ 2 பேர்த்தையுமே அந்த இடத்துல அழைக்கிறோம். ஓ! சரி, நம்ம சரி. எப்பவுமே அம்மாவை அப்பாவையும் பிரிக்கிறது இல்லை. ஆ. அம்மாவை அப்பாவையும் பிரிக்கிறது இல்லை, இணைத்தே தான் சொல்லிட்டே வரோம். அது ஓகே, ஓகே. சரி, சரி. இந்த வாசி யார் பாருங்க, சிவா. சிவா. சிவா யாரு? சக்தி. சக்தி. சிவா வந்து சக்தி. அதனால தான் வாசி. அது ஓ! சரி, சரி. ஏன்னா அது அந்த சக்தி ரூபமா இருக்கிறதுனால, அது வந்து அந்த சக்தியாகவே அது சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வாலை வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுகிறாள்? வாலை தான் எல்லாமே. ம். காற்று, மூச்சு காற்று. இந்த காற்று இல்லாத பிரபஞ்சம் என்ன பண்ணுவீர்கள்? வேக்யூம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பிராக்டிகலா அவ்வளோ ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா ஜீவராசிக்கும் தேவையானதா இருக்கு. ஆமா. எல்லா ஜீவராசிக்கும் தேவையானதா இருக்கு. அப்ப எங்கேயும் எங்க யார் நிறைஞ்சிருக்கா அப்போ? தாய்தான். இதுதான் அடிப்படை. இதை புரிஞ்சுக்கணும். ம். அப்ப நம்ம சாதாரணமா நம்ம சுவாசம் பண்றதே வாசிதான். ம். நான் சொல்ற பொதுவான ஒரு பொதுவான. term. ஒண்ணு யாரும் வாசி யோகம் பயிற்சி பண்றவங்க தவறா எடுத்துக்கப்படாது. ஆ. நான் சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாக இந்த காற்றை வந்து நம்ம பண்ணக்கூடிய. இப்போ என்ன சொல்றாங்க? ஒரு மனுஷன், ஆரோக்கியமான மனுஷன், ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மூச்சு இழுத்தால் அவனுடைய ஆயுள் கரெக்டா இருக்கு. Correct. அர்த்தம் சொல்றாங்க. சொல்றாங்களா? கண்டிப்பா. இந்த 15 மூச்சும் 15 அக்ஷரம், பஞ்சதசாட்சரி. ஓ! சரி, சரி. ஆனா நம்ம இன்டென்ஷன்ல எதுவும் சொல்றது இல்ல இல்லைங்க. சொல்றது இல்ல. இயற்கை அப்படி வச்சிருக்கு. ஓ! சரி, சரி. இயற்கை அப்படி வச்சிருக்கு. ம். இப்போ பழைய நாள்ல ஒரு கிராமங்கள்ல இருக்கும் பொழுது, எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத நாட்கள்ல, ம். ஒரு காரியமா நான் ஒரு இடத்துக்கு போறேன். ஒருத்தர் சொல்லும்போது, வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னா, "அப்படியா?" அப்படிம்பார். "சரிப்பா போயிட்டு வா நல்லாயிருக்கும்." "இல்லடா நாளைக்கு போடா" அப்படிம்பார். ம். இப்படி சொல்லிட்டே சொல்லுவார். என்ன பண்ணுவார்? எந்த சரம் ஓடுது? ம். அந்த சரத்தினுடைய பலன் சூரிய கலையா, சந்திர கலையா எப்படி ஓடுது? அது அவனுக்கு தெரியாது. ம். கேட்கிறவங்களுக்கு தெரியாது. தெரியாது. அதை யோசனை பண்ணி சொல்லிடுவான். அவங்களுக்கு வந்து 15 மூச்சு கணக்கு, 16 மூச்சு கணக்குங்கிறது அவங்களுக்கும் அது தெரியாது. ம். ஆனால் அவங்கள்ட்ட அந்த ஒரு சுவாசத்தை கவனிக்கக்கூடிய ஒரு முறைத்தன்மை இருந்தது நம்மகிட்ட இப்ப இல்ல நார்மலா. ம். நம்ம வாசின்னு இல்லாதக்கே ம். ஜெனரலாவே மூச்சு காற்று எப்படி போறது, எப்படி வருது ம். அப்படிங்கிற அவதானிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருந்தது நம்மகிட்ட இப்ப இல்ல. ம். இப்ப நம்ம அறிவியல் நமக்கு என்ன சொல்றது? உடம்புல வந்து சக்தி எங்க இருக்கு? உடம்பு முழுவதும் சக்தி இருக்கு. ம். எல்லா பக்கமும் விரவி கிடக்குது. ம். அந்த சக்தியை வந்து நமக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல, அதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல ஹிருதயமும், மூளையும் சிறப்பா செயல்படுறாங்க. இந்த சக்தி எப்படி கிடைக்குது? இப்போ உடம்புல ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கு. ம். அப்படி விட்டுடுங்க. உடம்புல ரத்தம் அணுக்கள் கம்மியா இருக்கு. ம். ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. அவனுக்கு மெயின் சிம்டம்ஸ் என்ன இருக்கும்? மூச்சு முட்டு. ம். படி ஏறுறீங்கன்னா மூச்சு முட்டு. மூச்சு முட்டு. கொஞ்சம் வேகமா பேசினா மூச்சு முட்டு. ம். சாதாரண மூச்சு இழுத்து இழுத்து விடும். ம். ம். என்னன்னா உடம்புல ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. அப்ப அந்த ரத்த அணுக்களை தூண்டுவதற்கு நமக்கு சரியான முறையில் உடம்புல குளுக்கோஸ், ஆக்ஸிஜன் எல்லாமே செயல்படுறோம். இந்த காற்று பிராணவாயு உள்ள போய் அந்த குளுக்கோஸை உடைச்சு விட்டு நமக்கு அந்த எனர்ஜியை உடம்பு பூரம் கொண்டு வருது. இதுதான் வாழையினுடைய வேலை. ஓகே. பிரபஞ்சம் முழுதும் விரவிக்கூடிய அந்த தாய் நம்ம இடத்துல உள்ள கருணையால நமக்குள்ளாக போய் ம்.
அன்னை பராசக்தி இந்த சிவத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கா. ம். இது சிவம், சவம் ம். இல்லையா? ம். அசைவற்று இருந்தால் அப்படிதானே? ஆமா. அ ஜடநிலை. ஆமா. சக்தி உள்ள போய் அந்த குழந்தை வெளியில வருது. தாயிலிருந்து வெளிப்பட்டு வெளிய வந்து அந்த காத்து உள்ள போய் அப்படின்னா சவுண்ட் வந்துருது. ம். மூச்சு காத்து உள்ள போய் உள்ள அப்படி ட்ரிகர் பண்ணி தூண்டி விடுது. தூண்டி. பாலா உள்ள போய் என்ன பண்றா? அந்த சக்திய உள்ள பத்த வைக்கிறா. ம். ம். கரெக்ட் தான். குழந்தை வெளிய வரும்பொழுது அமைதியான ஒரு நிலையில தான் இருக்குது இருக்கும். இல்லையா? ஆமா, ஆமா. அப்ப இந்த காத்து 2 தட்டு தட்டுறாங்க. ஆ. தட்டின உடனே இந்த காத்து உள்ள போறது. பாலா உள்ள போய் அந்த ஜீவனுக்கு உண்டான கர்மவினைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை துவக்கி வைக்கிறா. ஸோ ப்ராக்டிக்கலா இங்க நம்ம நார்மலா பொறக்கிறோம். ஆமா. அங்க பொறக்கும் பொழுது அந்த வழியிலேயே அந்த வாழையினுடைய வேலை அங்கேயே ஸ்டார்ட் ஆகி தான் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. ம். அங்கேயே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம இதெல்லாம் வந்து இயற்கையா நடந்து கொண்டே இருக்கு. ம். எதுக்கு அவ்வளோ தெளிவா நம்ம சொல்றோம்? இது வந்து சிலருக்கு வந்து இது வந்து ஒரு வேடிக்கையான விஷயமா கூட இருக்கலாம். கேட்கிறவங்களுக்கு. இது எப்படி உபாசனைக்கும் சம்பந்தம்? ஆனா இது உண்மைதானே. அவள் தான் பராசக்திக்கே பிராணசக்தியா இருக்கிறா. ம். நமக்குள்ள விரவி இருக்கக்கூடிய எனக்கு சக்தியே இல்லைன்னு தானே சொல்றோம். ம். வேலை செய்ய முடியல, சக்தியே இல்லை ம். தானே சொல்றோம் ம். இல்லையா? அப்படிதானே வந்து நம்ம இவர் பார்க்குறோம் இல்லையா? நமக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர் கதை அதானே பார்க்குறோம். சிவனும் சக்தியும் இல்லையா? ம். அப்படிதானே பார்க்குறோம் நம்ம. இந்த சக்தியை வந்து உடம்பு முழுவதும் தூண்டி இந்த சக்தி செயலாற்றுவதற்குண்டான ஆற்றலை ஊட்டக்கூடியவளாக வாலை திகழ்கிறாள். ம். அப்போ நம்ம வந்து இப்போ ஸ்ரீவித்யா முறைகள்ல பூஜைகள் பண்ணாலுமே மந்திரபூர்வமான பிராணாயாமம் இருக்கு. ஓகே. மந்திரபூர்வமான பிராணாயாமம். இப்போ நார்மலா நம்ம ஜெனரலா பிராணாயாமம் பண்ணும்போது ஓம் சொல்லி இழுங்க. ம். ஏதோ ஒரு மந்த்ரா சொல்றோம் நம்ம. ம். அப்படி சொல்லி இழுக்கும் பொழுது நம்ம இழுக்கிறோம், மூச்சை விடுறோம். ம். ஸ்ரீவித்யால எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மந்திரம் சொல்லி உள்ள இழுக்கும் பொழுது, இன்னொரு மந்திரம் சொல்லி வெளியே விடும் பொழுது, அந்த அசுர சக்திகள் எல்லாம் வெளியில போறதாக பாவனை பண்ணிக்கணும். ஓகே. தேவசக்திகள் உள்ள போய் அசுர சக்திகள் வெளியேறுவதா. ம். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அதான். ம். ஓகே. பழைய முறையில சொன்னா தேவரசுரர்னு சொல்லிக்கலாம். இன்னைக்கு சயின்ஸ் சயின்ஸ் சொல்றோம். அப்ப இது உள்ள போகும்போது பாவனை எப்படி பண்றோம்? நல்ல ஒரு என்னுடைய சாதனைக்கு தகுந்ததான உயர் சக்திகள் எனக்குள்ளாக போய் சாதனைக்கு தடையா உள்ள நெகட்டிவான சக்திகள் எல்லாம் வெளியில போகுது. ஓகே. மந்திரபூர்வமான பிராணாயாமங்கள் இருக்கு. ம். ம். சரிங்களா? இந்த மந்திரங்கள் வந்து மாத்திருக்கா அக்ஷரங்கள்லாம் இருக்கு. ம். அதெல்லாம் சொல்லி பண்ணக்கூடிய பிராணாயாமமாகவும் அது இருக்கு. ம். இப்ப நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாலை எல்லாம் ஒண்ணுதான். ம். இந்த தாய் என்ன பண்றாங்க? நமக்குள்ள போறாங்க. நமக்குள்ள விரவி பரவுறாங்க. என்னைக்கோ ஒரு நாள் இந்த அம்மா தகவல் சொல்றாமா, வாலா அவன் வேலை முடிஞ்சது நின்னுக்கோ அப்படின்னா அவ்வளவுதான். போகும்போது சக்தி அம்மாவை கையோட கூட்டு போய் பரவலில் சேர்த்து விட்டுறா. இது நம்ம சிம்பிளா சொல்றோம். நம்ம வந்து சாதாரண வார்த்தையில சொல்றோம். இதை வந்து விரிவாக அனுபவபூர்வமாக மகான்களும் சித்தர்களும் அவங்களோட உயர் ஞான அமைப்புல விலாவரியாக பாடல்களாக சொல்றாங்க. சூட்சமமாக. இப்போ வாழைத்தாயை கும்பிடுறதுக்கு வந்து பல வழிமுறைகள் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம பெரியவங்க சித்தபெருமக்களுடைய நூட்களில் ஞானியர்கள் வந்து பல வழிமுறைகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போது நான் எது சிறந்ததுன்னு எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா பெரியவர்கள் சொன்னால் அது எல்லாமே சிறந்தது தான். இப்போது தாய் வந்து ஒரு சக்தி ரூபமாக ஒரு பிராணசக்தியாக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தாய் இவ்வளவு வழிமுறைகளின் பேரில் தான் அந்த தாயை உணர முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு அவசியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்களா? அதாவது எந்த ஒரு விஷயம் எல்லாராலும் கடைபிடிக்க முடியுமோ அதுதான் பொதுவாக கிடைக்கும். இப்போ 18 வயதான அத்தனை பேரும் ஓட்டு போடலாம். ஓட்டு போடும் தகுதி உள்ள அத்தனை பேரும் ஜனாதிபதி பதவிக்கு போட்டி போடலாம். அதை மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் வேணா இருக்கலாம். இது இவ்வளோ டெபாசிட் கட்டணும், இவ்வளோ பேர் நாமினேட் பண்ணணும், அது மாதிரி இதெல்லாம் நார்மல். பட் அடிப்படை உரிமை வந்துடுது. என்ட்ராவதுக்கு உண்டான உரிமை இருக்கு. ஆனால் அந்த பணிக்குன்னு போறதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. அதுக்குன்னு சில விஷயங்கள் வளர்த்துக்க வேண்டியதா இருக்கு இல்லையா?
அது மாதிரி வாழையை வந்து பொதுவாக வழிபாடு பண்ணுவதற்கு பக்திங்கிறது பொதுவான விஷயம். எல்லோராலும் எளிதாக கடைபிடிக்கக்கூடியதான ஒரு விஷயம். சரியா? உபாசனை மார்க்கமாக அவளை வந்து மந்திரபூர்வமான உபாசனை மார்க்கமாக போகணும்னா மட்டும்தான் நமக்கு வழிமுறைகள் தேவையா இருக்கு. ம். அன்பால போய் நம்ம வந்து பண்றதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இன்னொன்னும் வாழையை வந்து இப்போ ஒரு குழந்தையினுடைய சுபாவம் எப்படி இருக்கு? இங்க நின்னுக்கும், திடீர்னு அங்க ஓடும், திடீர்னு அழுகும், ம். திடீர்னு சிரிக்கும், திடீர்னு ஒரு பொருள் கேட்டா கொடுக்கும், திடீர்னு ஒரு பொருள் கேட்டா கொடுக்காது. அது எப்படி வேணா செய்யலாம். ம். இத்தனை இயல்பும் சித்தர்களுக்கு இருக்கா? ஆமா. ஆமா. இவள் தான் அங்க போய் ஆக்டிவேட் பண்றா. இந்த குழந்தை விழிச்ச உடனே இவங்களும் குழந்தையா மாறிடுறாங்க முழுக்க. அதுக்கு ட்ரெஸ் பத்தி கான்ஷியஸ் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. கிடையாதுல்ல. கிடையாது. எங்க வேணா எந்த ட்ரெஸ் வேணா போட்டுக்கும், எங்க வேணா இருக்கும், எங்க வேணா ஜாலியா இருக்கும், ஆமா, ஆமா, எல்லாரோடையும் இருக்கும். ஆமா. இது வந்து ஒரு தத்துவம். ம். இது தத்துவம். ம். இந்த தத்துவத்தை உணர்வது ரீதியாக அவங்க ஆன்ம ரீதியாக ஏற்றுக்கொண்டதுனால அவங்க அந்த தத்துவத்துக்கு உட்பட்டவர்களாக ஆகி சித்தராயிட்டாங்க. ம். ம். இப்போ பாலாக்கு என்ன வயசு? 9 வயசுன்னு சொல்றோம். ம். இன்னைக்கு 9 வயசு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் 9 வயசு 9 தான். வயசு. இன்னும் 100 வயசு கழிச்சு கேட்டாலும் 9 9 வயசு தான். அது மாறாது. மாறாது. அப்போ என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை ம். சித்தர்களுக்கு இருக்கா? ஆமா. இதே தன்மை. ம். இதே தன்மை. இந்த இப்போ இப்போ சொல்றோம் நம்ம ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சீங்கன்னா இத்தனை நாளைக்கு கெட்டு போகாது சார். ம். சொல்றோமா? சொல்றோம். கெட்டு போகாமல் இருப்பதற்கு காற்றினுடைய தன்மை கூடுதலாகவோ குறைவாகவோ தேவையோ தேவையற்ற ஏதோ ஒன்று இருக்கு. கண்டிப்பா. காற்றுக்கு அது பங்கு இருக்கு. ஆமா, ஆமா. அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய காற்றின் தன்மை என்னவோ அது பாலா. ம். ஓகே. அது என்னங்க கண்டுபிடிக்கணும். ம். அதுதான் சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. கெட்டு போகாமல் இருப்பதற்கு உண்டான விஷயம் ஏதோ ஒன்று காத்துல இருக்கு. இருக்கு. அதான் பாலா. ம். அதான் பாலாவின் சக்தி. ம். அந்த சக்தியை உணர்ந்து தன்வயப்படுத்தி கொண்டவர்கள் சித்தர்கள், ம். மகான்கள். இன்னொன்று கெட்டு போகாமல் இருப்பதுன்னு என்ன அர்த்தம்? தன்னிலை மாறாமல் இருப்பது. என்ன ஸ்டேட்ல அது இருக்கோ அந்த ஸ்டேட்ல அப்படியே இருக்கிறது. அப்படியே இருக்கு. இதுதான் இல்லையா? கூடுதல் குறைவு ஒன்றும் இல்லை. அது இருக்கு. அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. ஆனால் இயக்கத்தோடு இருக்கு. ம். கரெக்ட். சிவம் இல்லை. ம். ஆமா. சக்தி சிவாவா தான் இருக்கு. அது வந்து இயங்குது. ஆ. இயங்கினாலும் தன்னிலையில அப்படியே தான் அப்படியே இருக்கு, மாறல. ம். இந்த சக்தி எந்த தெய்வத்தோடெல்லாம் கலக்குதோ அதெல்லாம் பாலாவாயிடும். ஓகே. பால சுப்பிரமணியர், ம். ஓ! சரி. பால கோபால கிருஷ்ணர், பால கணபதி ஓகே. ஓ! ஸோ அப்ப எல்லா கோட்பாடுகள்லயுமே வந்து இந்த தன்மைகள் கலந்துடுறாங்க. சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. ஸோ அப்ப அது இயங்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு கடமை என்ன எடுத்துக்கிட்டோ அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தன்னிலையில மாறவே மாறாது. மாறாது. ம். அதாவது இப்போ ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விஷயத்தை வந்து நீங்க எதோட சேர்த்தாலும் அதோட வேல்யூ கூடும், ஆனா அது மாறாது. கரெக்ட், கரெக்ட். நான் இந்த ஸ்ரீ தேவி பாகவதம் வீடியோஸ் போடும்பொழுது அதில் பார்த்தீங்கன்னா திருமாலினுடைய ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு நரேஷன் அந்த இடத்துல வரும்பொழுது பிரம்மா வந்து மது கைடபர்னுடைய இதுக்காக அங்கே போகிறார். அப்போது திருமால் வந்து பிரம்மாவுக்கு வந்து ஒரு உபதேசம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும்பொழுது எனக்குன்னு ஒரு தேவை இருக்கான்னு கேட்டேன்னா ஒரு தேவையுமே எனக்கு இல்லை. அப்போது நீங்களே பரம பரம ரூபம், நீங்கள் யாரை தியானிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பிரம்மா கேட்கும் பொழுது எனக்கு தேவைன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்குன்னு ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமையை நான் செய்யணும்னு சொன்னாலே எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அப்போ பரமரூபமான நான் இயங்குவதற்கே ஒரு சக்தினா நான் அந்த சக்தியை தான் தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் வந்து தேவியர் அப்படின்னு வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போது இயக்கமில்லாமல் இருக்கிற என்ன இயங்க வச்சு அந்த ஒரு செயலை செய்யணும்னு சொல்கிறது அந்த தாயினுடைய ஒரு அம்சம்தான் அப்படின்னு. இப்போ ரொம்ப சேட்டை பண்ண என்ன சொல்லுவோம், அப்புறம் கிருஷ்ணர் மாதிரி சேட்டை பண்றான், ஆ, முருகன் மாதிரி சேட்டை பண்றாம்பாங்க. ம், கண்ணன் வந்து குறும்பு பண்ணக்கூடிய வயது கடந்ததுக்கு அப்புறம் ஒன்று அவர் கண்ணன் முருகன்லாம் விட்டுடுங்க, வீட்டில் குழந்தைக்கு சேட்டை பண்றது பாலன் ம், பாலகி ம். சொல்றோமா? சொல்கிறோம்.
பாலன் பாலகி பாலப்பருவம். ம். பாலப்பருவம் தானே சொல்றோம். ஆமா, ஆமா. அந்த பருவத்துல எப்படி இருப்பாங்க? குதூகலம், கொண்டாட்டம், சேட்டைகள், ம், ஆட்டம், ம், பாட்டம். ம். இதெல்லாம் யாருடைய தன்மை? அந்த பாலாவினுடைய பாலாவுடைய குழந்தைகளுடைய தன்மை. ம், அவருடைய தன்மை. ம். அதனால தான் பாலாக்கு பூஜை பண்ணும்போது குழந்தைகள உட்கார வச்சு பண்றோம். ஆனா இந்த இந்த தெய்வம் வெளிவந்தது ஒரு போர்க்களம் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துலயும் அந்த குழந்தை வந்து விளையாட்டு போல இருந்த எனக்கு புராணம் தெரியல. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துலயும் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு அந்த பிள்ளை? அந்த ஒரு 16 வயது கொண்ட ஒரு பெண் உருவிலிருந்து குழந்தையாக பிராணசக்தியா வெளிப்பட்டு ஆ. அந்த பண்ட புத்திரர்கள் அத்தனை பேரையும் ம். விளையாட்டாகவே போராடி கொள்கிறாள். அதாவது ஒரு அது ரொம்ப அப்படி மெனக்கடாமல் ஓகே, ஓகே, ஓகே. போருக்கு போறேங்கிற எண்ணம் இல்லாமல் எண்ணமே இல்லாம. ஜாலியா இப்படி போற போக்கில் தட்டி விட்டு போற மாதிரி. ஆ. சரி, சரி, சரி. ஒரு பக்கம் வாராகி பதறாளா, ஒரு பக்கம் மாதங்கி பதறாளாம். அம்மா சின்ன குழந்தைய அனுப்புறேன், நாங்க வேணா கூட யாரும் வரக்கூடாது, நானே பார்த்துக்கிறேன். ம். அப்படி போயிட்டு கேஷுவா சிரிச்சுட்டே அந்த வேலையை பார்க்கறது. ஓகே, ஓகே. இது பெரிய பாடம். ம். எவ்வளவு பெரிய போர்க்களமாக இருந்தாலும் குழந்தை தன்மையோடு குதூகலத்தோடு நம்ம இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிச்சு மேல வந்துடலாம். ஓ! அதனால தான் ஞானியர்கள் சொல்றது உண்டு. என்ன நடந்தாலும் நீ உன்னுடைய நிலை மாறாம நீ இருந்தேன்னா போதும். நீ எத வேணாலும் சாதிச்சிடலாம். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. நிலைமாறா தன்மை தான் பாலா. நிலைமாறா தன்மை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாலா. ஓகே. ஏன்னா நான் எதேர்ச்சியா முந்தா நேத்து ஒரு ஆம், நூல் படிக்க போக, அந்த நூலும் பார்த்தீங்கன்னா, கொங்கணவர் வாலைக்கும்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் படிக்க. அந்த நூல்ல வந்து கொங்கணர் என்ன சொல்றாருன்னா, "துரிய வீடே வாலையினுடைய வீடு. இப்போ வாலை உணரணும்னா, நீ துரிய நிலையில் இருக்கும் பொழுது வாலை உணரலாம்" அப்படிங்குது. அப்போ துரிய நிலைங்கிறது ஏதுமற்ற அப்படியே அசைவற்ற ஒரு எல்லா எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட மேற்பட்ட நிலை. ம். இந்த துரிய நிலைக்குண்டான மந்திரம் தான் ராம. ஓகே. ஓ! சரி. சரியா? ம். துரிய நிலைக்குண்டான ஒரு மந்திரம் தான் ராம. சரி. ராம மந்திரம் அப்படிங்கிறது நம்ம வந்து வேற டாபிக் போறோம்னு நினைக்க வேண்டாம். இல்ல, இல்ல. இந்த ராம மந்திரம் அப்படிங்கிறது தாரக மந்திரம்னு சொல்றாங்க. ம். காசியிலே மரிக்கக்கூடிய ஜீவனுக்கு ம். சிவன் அந்த தாரக மந்திரத்தை கொடுக்கிறார். பார்வதி அந்த ஜீவனை மடியில் கிடத்திக் கொள்கிறாள். சிவன் காதுல வந்து அந்த ஜீவனுடைய காதுல வந்து தாரக மந்திரத்தை உபதேசித்து முக்தி கொடுக்கிறார்னு சொல்றாங்க. ஓகே. எந்த ஜீவன் காசியில் மரித்தாலும், எந்த ஜீவன் மனிதன் அல்ல, ம். எந்த ஜீவன் ஓகே. காசியில் மரித்தாலும் தாய் பார்வதி தன்னுடைய மடியில் அந்த ஜீவனை கிடத்திக் கொள்கிறாள். சிவபெருமான் தாரக மந்திரமாகிய ராம நாமத்தை உபதேசித்து ம். அந்த ஜீவனுக்கு கதி மோட்சத்தை கொடுக்கிறார். ம். துரிய நிலையில ம். இந்த ராமங்கிற நாமம் ம். 2 எழுத்து. ரா ரா அப்படிங்கிறது அக்னி பீஜம். ஓகே. மூலாதாரத்து 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தை. கால் ம். அங்க அது பாலா. ஆமா. கால் பாலா. ம். மூலாதாரத்தில் 3 எழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறி வித்தை. இதை தூண்டக்கூடியது இந்த ரா. ஓகே. மூலாதாரத்தை தூண்டக்கூடிய அக்னியை எழுப்பக்கூடிய மந்திரம் ரா. ம். மா ஆனந்த பீஜம். ம். மாங்கிறது ஆனந்த பீஜம். அது சகஸ்ராரத்தில் இருக்கக்கூடியது. ம். சரியா? அப்போ வந்து நமக்கு சகஸ்ராரத்தில் தானே அமிழ்தம் இருக்குன்னு சொல்றோம். ஆமா. அதுதான் உள்நாக்குல சொட்டுறதுன்னு சொல்றோம் நம்ம இல்லையா? இப்ப இந்த மேலிருந்து வரக்கூடிய இந்த அமிழ்த துளி வந்து கீழே இருக்கக்கூடிய அக்னி அது கனெக்ட் ஆகணும். 2யும் கனெக்ட் பண்ணக்கூடிய நாமம் ராமன். ம். ம். அந்த குண்டலினியை வந்து உயர்த்தி சகஸ்ராரத்திற்கு இணைத்து மேம்பட்டு விட்டால் மோட்சம். அது எளிமையா ராமநாமம் கொடுக்கறதுனால ராமநாமத்தை சொல்லி ஆத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். ம். இது செய்யறது சிவனும் பார்வதி. சிவ சிவா. சிவ சிவா. ஓகே, ஓகே. இப்போ இந்த தாயை பத்தி பேசும்பொழுதே ஹிருதய கமலத்தில் தோன்றுபவள் அப்படின்னும் பச்சை நிற ரூபிணி அப்படிங்கிற அந்த ஒரு கூற்றையும் முன்வைக்கிறாங்க சித்தபெருமாள். இங்கே தோன்றி தாயினுடைய அந்த பச்சை நிற ரூபம் கண்டால் உனக்கு முக்தின்னு சொல்லலை, முக்தி நிச்சயம். அதனுடைய நீ ஆரம்பிச்சிருப்பா இந்த கிராஜுவேட் ஆகிட்ட அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க. இதனுடைய தாத்பரியம் என்ன? ஏன் அந்த பச்சை நிறம் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க? ஏன் ஹிருதய கமலத்தில் தாய் தோன்றுனாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இது நமக்கு வந்து இப்போ மூச்சு காற்று எங்கே வந்து ஏக்கம்
இல்ல நமக்கு வந்து இப்போ ஹார்ட் பம்பிங் கரெக்டா இருந்தா ஆமாம் மூச்சு ஆமாம் காற்று கரெக்ட் 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 இல்லையா? அது நமக்கு ஹார்ட்னா ஹார்ட் ஹிருதய கமலமான அறுத்து பார்த்தா இருக்காது. அது அதுக்கு ஆப்வியஸ்லி இல்லை. பட் நமக்கு அந்த பொசிஷன் அங்கே தான் நமக்கு கரெக்ட் கரெக்ட் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. கரெக்ட். இந்த 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 பகுதி தான் நமக்கு இதயத்துல தியானம் பண்ணுன்னு மகான்கள் சொல்றாங்கன்னு நம்ம இங்க தான் நினைக்கிறோம். ம். இதயத்தை வயித்துல நினைக்கிறது இல்லையா? இல்லை இல்லை இங்க தான் நினைக்கிறோம் நம்ம. ஆமாம். அப்ப இங்க தான் சக்தி வந்து ம். உள்ளுக்குள்ள போய் முதல்ல செயல்படுறா ம் பிராணசக்தி. ம். இங்க அவளை தியானம் பண்ணும் பொழுது தான் நமக்கு அது எளிதாகுது. ம் பயிற்சியில ம் உடம்பு வந்து நமக்கு அதிக சூடாகாது. ஓகே ஓகே. இங்கேயோ நீங்க தியானம் பண்ணுங்க, ம் சடக்குன்னு சூடாயிடும். ஆமாம்மா. நான் ரொம்ப ரீசெண்டாகவே எனக்கு ஒரு 10 நாளைக்குள்ளே நான் நடக்கக்கூடிய மாறுதலையே அது உண்மை உண்மை. சரியா? ம் சூடு கூடும்போது கலர் மாறிடும். ம் கெமிக்கலே அப்படிதானே. ம் ம் நம்ம வீட்டில் வந்து சாம்பாரே வைக்கிறோம், ம் சூடு கூட கூட சாம்பார் நிறமாய் கருப்பாயிடுதா இல்லையா? ஆயிடுது. இல்லையா? கண்டிப்பா. இப்போ இந்த பச்சை நிறம் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ம் நம்ம சொல்லுவோம் ராமர் பச்சை, கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமாம் ஆமாம் ராமர் பச்சை. கண்ணன பச்சைன்னு சொல்லுவாங்க, கருப்பு நிலம்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த கருப்பு பச்சை, கருப்பு, ப்ளூவு இதெல்லாமே ஒரு இன்டர் ரிலேட்டட் Connected மாதிரி. கலர்ஸ் தான் நமக்கு எல்லாமே. ம் இது வந்து நமக்கு வந்து பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஹீலிங் தன்மை உள்ள கலர். கரெக்ட். மற்ற கலர்களை விட ம் பச்சைக்கு வந்து ஒரு ஹீலிங் கலர் நமக்கு Correct. இருக்கு பேசிக்கலாக. ம். இப்போ முழுவதுமாக அந்த ஹீலிங் நமக்குள்ள பரவும் பொழுது ம் எங்கெங்கெல்லாம் ஓட்ட உடசல் அடப்பெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கிளியர் ஆயிடும் கிளியர் ஆகிடும். ம் பாடிக்குள்ள. ம் இங்க பண்ணும்பொழுது நமக்கு சூடு ஜாஸ்தியாகும் போது ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஓகே. சகஸ்ராரத்துல வந்து நமக்கு இப்போ ஸ்ரீவித்யால வந்து குரு பாதுகை சகஸ்ராரத்துலாம் தியானம் பண்ணணும். ம் என்ன இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி அங்கே தான். சரியா? சரி ஓகே அது பண்ணணும். ஆனா இந்த பச்சை வந்து ஒரு ரெசிப்டிவிட்டி உள்ள கலரும் கூட. ஓகே. ஒரு இறை ஆற்றலை ஈர்த்து கொள்ளக்கூடிய நிறமும் நிறமும் கூட. ம். ஆற்றலை சரியான விகிதத்திலே வெளிப்படுத்தக்கூடிய கலரும் கூட. இன்னொரு விஷயம், இந்த கலர் வந்து மனதிற்கு இசைவை தரக்கூடிய ஒரு கலர், ஒரு ஹார்மோனி. ம் ஆமாம். நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா நம்ம மனம் தானாகவே ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்து ஆகிறது இல்லையா? இது இந்த மாதிரி ஒரு நம்மளை வந்து மேம்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் வந்து அதிகமாக, அதாவது ரொம்ப ஆன்மீக ரீதியாக மட்டும் அல்லாமல், அதாவது நம்ம எந்த ஒரு ஆன்ம சக்தியையுமே கிரவுண்டோட கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நார்மல் லைஃப்பில் அதை கொண்டு செலுத்த முடியும். ஏன்னா அந்த இடத்துல எங்கேயோ இப்போ திடீர்னு விழுந்துருவோம். கண்டிப்பாக முடியாது. அப்போ இந்த சக்தி, ஈர்ப்பு சக்தியோடு இறையாற்றலை ஈர்த்து நமக்கு சரியான விதத்திலே பகிர்ந்து கொடுத்து நம்மை நிலை நிறுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பச்சைக்கு இருக்கு. அதனால தான் மீனாட்சி பச்சையா இருக்கா. மற்ற கோயில்களை காட்டிலும் ஈர்ப்பு எங்க அதிகமா இருக்கு சொல்லுங்க? மீனாட்சிக்கு இருக்கா இல்லையா? ஆமாம். மரகத பச்சைன்னு தானே சொல்றோம் இல்லையா? அப்போ மீனாட்சி பத்தி பேசினா அது தனியா ஒரு டாபிக் பேசலாம். அது வேற. இது வந்து நமக்கு இந்த ஹிருதய கமலத்துல அந்த ஆற்றல் செயல்படக்கூடிய மையத்துல பச்சை ஒளியாக அது ட்ரிகர் ஆகி நமக்கு உணரத் தொடங்கிட்டோம் அப்படின்னா உண்மையான ஆன்மீக வெளிச்சம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். தேவையற்ற கற்பனைகள், எனக்கு சவுண்டு கேட்குது, காட்சி தெரியுது, லைட்டு தெரியுது, இதெல்லாம் கட் ஆயிடும். இப்போ இது நிறைய அதில் சொல்கிறது உண்டு இல்லைங்களா? கிளார்வாயிண்ட்டு, கிளார் ஆடியன்ஸு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் சமன்படுத்திடும். ஓகே. பட் அது ஒன்று தான். பட் இருந்தாலுமே அதை வந்து சமன்படும். ஓகே. இப்போ உண்மை, அது காட்சி உண்மை, குரல் உண்மை. இப்போ 10 குரல்ல 10 குரலும் உண்மையா இருக்காது. கரெக்ட் கரெக்ட். இன்னும் ஒரு சிலது மனோமாயை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு இல்லைங்க? நிறைய மிஸ்லீட் பண்ணிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதெல்லாம் இல்லாம நம்மளை சரியான முறையில் சரியான விஷயத்தை மட்டும் கிரகிக்கக்கூடிய ரெசிப்டிவிட்டியை தரக்கூடியது இந்த பச்சை நிறம். ஓகே. ஸோ அதனால தான் அது பார்க்கும் பொழுது அந்த ஞானம் சித்திக்கும்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த தெளிந்த ஒரு தெளிந்த தன்மை. ஓகே. அதனால தான் மரகத லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. சரி சரி சரி. ஓகே. உத்தரகோசம் அங்கே போனால் மரகத நடராஜர்னு சொல்கிறோம். மதுரை மீனாட்சி மரகத கல்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய இடங்களில் சிறப்பாக செயல்படக்கூடியவை. ஸோ
அப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது இயற்கையாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்மளுடைய ஹிருதய கமலத்தில் தூண்டு. செயல்பட தொடங்கு. இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வரேன். இப்போ நீங்களே அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. பாலாவை வந்து எல்லாருமே இப்படித்தான் வழிபடணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால இல்லையா? அப்படி இல்லை. இப்போ இந்த இறையாற்றல் இந்தந்த தன்மையோடு கூடியதான இறையாற்றலை உள்ளடக்கி தான் அந்த இடத்துல ஒரு சாநித்தியத்தை உண்டு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆறாக்குள்ளே போகிற எல்லாருக்குமே நமக்கு எளிதாக கிடச்சிடுது. சரிதான். ஓகே இல்லையா? அதுக்கு தான் அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த லிங்கத்தையோ அந்த பெருமாளையோ, சில இடங்களில் பெருமாளுக்கு திருமஞ்சனமே இருக்காது, தைல காப்பாக இருக்கும், மூலிகையால் செஞ்ச பெருமாளாக இருப்பார். சுவாமி மூலிகையாக செஞ்சு, அம்பாள் வந்து மூலிகை செஞ்சு, இப்படிலாம் கேள்விப்படுறோம். அங்கே அபிஷேகம் கிடையாது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம். இப்போ மகான்களும் ரிஷிகளும் வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் தங்களுக்காக மட்டுமில்லாமல் பரநோக்கத்தோடு தான் பரநோக்கத்தோடு செய்கிறாங்க. அப்போ அந்த ஆற்றலை எல்லாம் அதுதான் எளிமையாக சொல்கிறாங்க. மகான்கள் ஆற்றல்லாம் கிரகித்த ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம போய் அங்கே கும்பிட்டு வந்தால் போகிறோம்னு சொல்கிறது அதுதான். நமக்கு எதில் ப்ராப்ளம்னா கும்பிடுறதுல ப்ராப்ளம். அங்கே போய் நம்ம ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறோம். அந்த அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் நம்ம மாற்றிடுறோம். கரெக்ட் கரெக்ட். அப்படி இல்லைன்னா பாலாவை எங்கேயும் உணரலாம். கோவிலுக்கு போகணுன்னு இல்லையே. இங்கே உட்காந்து ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தா பாலா உணர முடியாதா? கண்டிப்பாக முடியும். பாலா உணர என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் மூச்சை அப்படியே உணர்ந்து பார்த்து, பாலா எங்கூட போறியா, எங்கூட நீ விளையாடுறியா, ஓகே பாலா எங்கூட திரும்ப வெளியே வரியா பாலா, இப்படி நினச்சா பாலாவோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துடுறோம்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. இது வந்து ஒரு கற்பனையான விஷயமா இருந்தால் கூட நாளடைவில் அந்த தொடர்பு உறுதிப்படுத்தி கொடுத்து. கண்டிப்பாக. ஏன்னா போகநாதர் தன்னுடைய சப்தகாண்டம் 7000 முதல் காண்டத்தில் அவர் எழுதுகிறார், இருக்கிறதுலேயே இதை விட எளிமையாக என்னால் யோக முறையை சொல்ல முடியாது, வாசியும் சொல்ல முடியாது. செய்ய வேண்டியதெல்லாம் வடக்கு நோக்கி உட்காரு, முத்திர வேண்டாம், மந்திரம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஓடக்கூடிய மூச்சை மட்டும் கவனி, நாள் பொழுதுல உனக்கு எல்லாம் சித்தியாகும், நீ சித்தனாவாய்ங்கிறார் அவர். இப்போ நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஓடக்கூடிய ஏன் கவனிக்கணும்? யாராவது பேசுறது கவனிக்கலாம்ல. கரெக்டு. ஒரு காட்சியை பார்த்தே இருன்னு சொல்லல அவரு. அதெல்லாம் எதுவும் சொல்லல. இல்லை ஒரு செயல் அப்படி செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் போது இப்படி தேய்ச்சிக்கிட்டே இரு முக்தி கிடைக்குன்னு சொல்லல. இல்லை மூச்சு தானே சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம காது, இப்போ நீங்கள் மூச்சாவது ஒரு நிமிஷம் நம்ம நிப்பாட்டி வைக்கலாம், காது கேட்டுட்டே தான் இருக்கும். ஆமாம் இல்லையா? கண்டிப்பாக காது கேட்டுட்டே தான் இருக்கும் நமக்கு. அப்போ இந்த மூச்சை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அதுதான் நமக்கு பாலை. இந்த பாலையை கவனிக்கும்பொழுது இளமையை சித்திக்கும், மரணமில்லா பெருவாழ்வு. அதுதான் அவர் சொல்ல வர்றார். உயர்நிலையில் சொல்றார். நான் ஒரு 2 வார்த்தை சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ரீவித்யா உபாசனையில் வந்து பாலைத்தாய் கும்பிடுறது இல்லை இல்லை அந்த 16 வயது பெண் ரூபம் இருக்கவங்கள தான் நம்ம கும்பிடுறோம். எனக்கு தெரியல, நான் தெரியல. ஸ்ரீவித்யாவினுடைய உச்சபட்ச சக்தியாக சொல்லப்படக்கூடியவர் அன்னை மகாஷோடசி ஆகிய ராஜராஜேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி. லலிதா திரிபுர சுந்தரின்னு சொன்னாலும், ராஜராஜேஸ்வரி என்று சொன்னாலும், மகாஷோடசி என்று சொன்னாலும் ஒருவரையே குறிக்கும். சரியா? இவங்களுடைய இன்னொரு ரூபம் தான் புவனேஸ்வரி. ஓகே. அவங்களும் இவங்களும் ஒண்ணுதான் எல்லாருமே. இவங்களுடைய ஆற்றல் சக்தியாக செயல்படக்கூடியவள் வாழை. ஓகே. இந்த வாழையை மட்டுமே உபாசித்து, வாழையை மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு, வாழையை மட்டுமே வழிபாடு செய்து அதிலேயே உயர்நிலை அடைய முடியும். அந்த வித்யை ஸ்ரீவித்யை தான். அதுக்கு லகு ஸ்ரீவித்யான்னு பேர். ஓ, ஸோ அப்படியும் ஒரு வழிமுறை உண்டு. அதாவது ரொம்ப கடினமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பயிற்சிலாம் பண்ண முடியாது. வேண்டாம், பாலாவை பிடிச்சிக்கோ. ஓகே ஓகே. கூறும் நேரடியாக எனர்ஜி சோர்ஸே வந்து நம்ம பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். குழந்தைத்தன்மையாக இருக்கிறதுனால எளிதாக யாரும் பிடிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கிறார். நம்ம அவரை பார்க்கப்போ சிம்பிள் விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நிறைய வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் நீங்களே இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஒரு வீட்டுக்கு போன உடனே முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தை இருந்தால், இங்கே வா, சாக்லேட் வச்சுக்கோ, உன் பேர் என்ன, குட் கேர்ள், குட் பாய், ஸ்மார்ட்டாக இருக்கிறியே அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் தான் பாலிசியாக பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைய அவங்க எப்படி நடத்துகிறாங்கங்கிறதுலே பேரண்ட்ஸ் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடும். ஓகே ஓகே. பாலிசி கிடச்சிரும். இதுதான்
ஸ்ரீவித்யா அப்படி காசு இப்போ அதனால தான் சித்தவர் மக்கள் சொல்கிறாங்க, அன்போடு இரு, கனிவோடு இரு. ஏன்னா குழந்தைய அப்போ தான் அட்ராக்ட் பண்ண முடியும். அன்பும் சிவமும் ஒன்று. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப குலோக்கியலாக சொல்லணும்னா, குழந்தைய அப்போ தான் ஈஸியாக நம்மளால் இது பண்ண இருக்க முடியும். முடியும். இங்கே கனிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நம்மக்கிட்ட வராது. ஒட்டாது இல்லை. அது இப்போ உங்களை யாருனே தெரியாத ஒரு குழந்தை, ஆனால் உங்கள்கிட்ட அன்பு இருக்குன்னு பார்த்தா உங்களை பார்த்தா டாட்டா சொல்லும். கண்டிப்பாக கண்டிப்பாக கரடுபோடா மனுஷன் கடந்து போகும்போது அந்த குழந்தை டாட்டா சொல்லாது. சொல்லாது. அதுக்கு உணர முடியும். அதுக்கு மொழி தெரியாது, பேச தெரியாது, ஆனால் அது அன்பை உணர தெரியும். நம்மளே பார்க்குறோம், டூ வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், முன்னாடி போகிற குழந்தை டாட்டா சொல்லிட்டே போகும். ஆமாம் ஆமாம். எதன் அடிப்படையில் சொல்லுது அந்த குழந்தை? ஸோ நம்ம அந்த எனர்ஜி வந்து அதனால அந்த ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அப்போ அது அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கும் பொழுது, நம்ம இயற்கையாக இருக்கும் பொழுதே அந்த வாழையினுடைய சக்தி. இயற்கையாக இருந்தால் வாழை எளிதாக அணுகல். இயல்பா இயற்கையாக இருந்தா இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இந்த வாழை உபாசனைன்னு சொல்கிறீங்களா இல்லையா? ஆமாம். இப்போ நிறைய ஒர்க் ஷாப் பார்க்குறோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங், ஏகப்பட்டது பார்க்குறோம். எல்லாம் போய் உட்காந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாஸ்ட்டை நினைக்காதீங்க, ஃப்யூச்சர் நினைக்காதீங்க, ப்ரெசண்ட்டில் இருங்க. ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுனா என்னது? இந்த க்ஷணத்தில் இருக்கிறது. ஆமாம் ஆமாம். இந்த க்ஷணத்தில் உசுரோடு இருந்தான க்ஷணத்தில் இருக்க முடியும். ஆமாம். அந்த க்ஷணத்தை உசுரோடு இருக்க என்ன செய்யணும்? மூச்சு காற்று உள்ளே கரெக்டாக போயிட்டு வரணும். அந்த மூச்சை பார்த்தாலே க்ஷணத்தில் இருக்கிறது தான். ஆமாம். அதுதான் பாலா. மாடர்ன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஏன்ஷியன்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். கரெக்ட். ரொம்ப சிம்பிள். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது நம்ம தான் தேவையில்லாமல் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நிறைய பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பயிற்சிக்கே போனாலும் சிலர் என்ன சொல்கிறாங்க, கோவம் வருதா 5 நிமிஷம் உட்காருங்க, மூச்சு காற்றை கவனிங்க. ஆமாம் ஆமாம் சொல்கிறாங்களா? ஏன் மூச்சு காற்று ஏன் கவனிக்கணும்? அதான் ப்ரெசன்ஸ். ப்ரெசன்ஸ் தான் பாலா. பாலா பிடிச்சுன்னு அந்த குழந்தை தன்மை, பிள்ளை பிராயத்தை இழந்தீரே பாரதி பாடுறார். ஆமாம்மா ஆமாம்மா. ஸோ அது ஆக்சுவல் ஸ்டேஜ், லைஃப் ஸ்டேஜ் இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் தான் தன்மையை இழந்துட்டோங்கிறது. ஓகே ஓகே ஓகே. நம்ம கடந்து வந்த பருவம் அல்ல. சரி சரி. ஓகே ஓகே ஓகே. பருவம் அல்ல. அவர் பாரதி வந்து வாழை சித்தர் தானே. ஆமாம்மாங்க. நான் எப்பவுமே அம்மாட்ட சொல்கிறது உண்டு. இப்போ ஒரு 12 வயதில் ஒரு குழந்தை வந்து பாரதிங்கிற ஒரு பட்டம் வாங்குது அப்படின்னா, தவிர அவர் மெனக்கெடலை, படிக்கலை, அது தானாக அவருக்கு வருது அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்நிலை ஒரு ஆன்மாவாக இல்லாமல் அந்த ஒரு நிலை அவங்களுக்கு வராது. ராமானுஜர் அவரும் அந்த மாதிரி தான். அவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா, நான் அந்த சாமியை நினைப்பேன், அந்த வரும், நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அவங்கள ஃபுல்லாக சரண்டர் பண்ணி, நான் சொன்னேன்னு ஒருத்தருமே இது வரைக்கும் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஸோ இதுவும் வந்து சித்தவர் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? நான்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இதெல்லாமே வாய்க்க ஆரம்பிக்கும். நான்கிறது எங்கே இருக்குது? இப்போ நம்ம கர்மாவை எடுத்துக்கோங்க. கர்மாங்கிறது என்ன சொல்கிறோம்? போன ஜென்மா, இந்த ஜென்மா, அடுத்த ஜென்மா, 3 தான் கனெக்ட் பண்ணி கர்மா சொல்கிறோம். பழைய நினைவுகள் எல்லாமே போன ஜென்மா. ஆமாம். ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது எல்லாமே புது ஜென்மா. இப்போ இந்த ஜென்மாவில் கரெக்டாக இருந்துட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா, இந்த ஜென்மாவில் எப்படி கரெக்டாக இருக்கிறது? கரெக்ட். எப்படி கரெக்டாக இருக்கிறது? நம்மளை கரெக்ட் பண்ணக்கூடியது மூச்சு தான். கரெக்ட். அப்போ இந்த மூச்சை பிடிக்கணும். இது எல்லாருக்கும் இயற்கையாக முடியுமா? ஸோ இன்னைக்கு உள்ள வேலை இன்னைக்கு விட்டுடுங்க. பொதுவாகவே பாமர மக்கள் ஒரு செக்டார் எப்போவுமே இருப்போம். கண்டிப்பாக. சாதாரண வெகுஜன மக்கள் இல்லையா? இப்போது ஒரு அரசியல் கட்சி வந்து ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கட்சியாக அதுக்கு வச்சுக்கோங்க. படித்தவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க அந்த கட்சியை பற்றி. கொஞ்சம் அரைங்குறையமாக இருக்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க. பாமர ஜனங்கள் ஒன்றுமே யோசிக்க மாட்டேன். என்னுடைய குடும்ப கட்சி இது, இதுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆமாம் ஆமாம். இப்படி 3 விதமாக இருக்கிறாங்க இல்லையா? இது மாதிரி நமக்கு பொதுவாக வந்து வழிபாட்டு முறைகள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த வழிபாட்டு இப்போது பழைய நாளில் ஒரு விவசாயி வானம் பார்ப்பான், இன்னைக்கு மழை பெய்யும்பான், மழை பெய்யும். வெயில் அடிக்கும் அப்படின்னா வெயில் அடிக்கும். அவன் ஞானி கிடையாது. அவன் சொன்னதுனால இல்லை, அவன் உணர்ந்து சொல்கிறான். இந்த பருவச்சூழல், இந்த பறவை இப்படி போகுது, அந்த பறவை அப்படி போகுது, காற்றினுடைய தன்மை இப்படி இருக்கு, கணிக்கிறான் அவனுடைய அனுபவத்தில். அப்போ இது நடக்கும்னு சொல்கிறான். சரி, இந்த வருஷம் வெள்ளாமை நல்லா இருந்தது, சந்தோஷப்படுறான். 2 வருஷம் வெள்ளாமை இல்லை, கவலைப்படலை. 3ஆவது வருஷமும் விதைப்பான், 4ஆவது வருஷமும் விதைப்பான்.
விதை நெல் தீர்ற வரைக்கும் விதைப்பான். விதைப்பான். ஏன்னா அவனிடத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. வாழ்க்கையை பற்றி ஒரு பாசிட்டிவான மனோநிலை எப்போதுமே இருந்தது. இந்த நடைமுறையில் இருக்கக்கூடியதான இந்த சம்பவங்களினால் அவன் சலனப்படுவதே கிடையாது. கரெக்ட், கரெக்ட். ஸோ அப்போ இயற்கையா நம்மளுடைய ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த நல்லா அந்த இருந்தோம். மனோநிலை இப்ப இல்ல. இன்னைக்கு இல்ல. இல்ல. ஸோ அப்போ இயற்கையாவே நாம் வந்து இறையை உணரக்கூடிய தன்மையை நம்ம வந்து இழந்து இப்ப நிக்கிறோம். எழுந்து நிக்கிறோம். அது இயற்கையாக இருந்தது. ம். மண்ணோடும் காற்றோடும் நீரோடும் கலந்து மனிதன் நிற்கக்கூடிய காலங்கள் தோறும் இருந்தது. ம், ம். இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. formula எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்குமே கேப்சூல் மாதிரி ஒன்று வேண்டியிருக்கு. ம். எல்லாத்துக்குமே வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் இப்படிலாம் இருக்குங்கிறதுனால தான் இப்படிலாம் வரும் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த காலத்துலேயே எல்லாவற்றையுமே நமக்கு உருவகத்தோடும் அதுக்கு விளக்கத்தோடும் அதுக்கு ஒரு சக்தி நிலையோடும் அங்கங்கே ஆலயங்களாக வச்சுருக்காங்க. ம். ஸோ ஒரு ஒரு குரு கிடைச்சு ஒரு பயிற்சி செய்ய முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. சரி. பரவாயில்ல. ஆனால் அப்படி முடியாதவங்களுக்கும் அதே நிலை எய்தணுங்கிறதுக்கு தான் இந்த கோவில்கள் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது. இப்போ ம். ஒரு நிர்வாகம் இருக்குது. ம். ஒரு புதுசாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ம். இப்போ 10 பிரான்ச் இருக்குது. ம். ஒரு 300 பேரை செலக்ட் பண்ணாங்கன்னா 300 பேரையும் தரம் பிரித்து யார் யாருடைய கல்வி தகுதி அடிப்படை தகுதி என்னென்ன தகுதிங்கிறதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு ஏரியாவில் எந்த பிரான்ச்சில் அங்கே எப்படி போட்டால் இவங்க ஒர்க் தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறதெல்லாம் பார்த்து பிரிச்சு இப்படி தான் போடு. பண்ணுவாங்க ஆமாம், ஆமாம், இல்லையா? ஆமாம். ஒரு நிர்வாகமே அவ்வளோ யோசிக்கிறதுனா ஒரு மனித பிறப்பை கொடுக்கக்கூடியவன் யோசிக்க மாட்டானா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. இந்த ஆன்மாவை எங்கே பிறக்க செய்யணும்? ம். எந்த சூழலில் பிறக்க செய்யணும்? ம். எந்த தேசத்தில் பிறக்க செய்யணும்? எந்த தேசத்தில் எந்த சூழலில் எந்த வீட்டில் இவன் பிறந்தால் ம். இவனுடைய ஆன்ம வளர்ச்சி நல்லா இருக்கும். ம். கோர் கான்செப்ட் இங்கே இங்கே நம்ம வர்றது ஒரு உடல், ஒரு ஒரு நிலம், ஒரு குடும்பம் எல்லாமே வந்து அந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக மட்டும். மட்டுமே தான் இந்த வாழ்க்கை. இதுதான் ஸ்ரீவித்யாவினுடைய தாற்பயம். ஓகே. ஆன்ம முன்னேற்றம் மட்டும்தான் ஸ்ரீவித்யாவினுடைய தாற்பயம். டாபிக் ஆரம்பிச்ச இடத்துக்கு மறுபடியும். ஓகே. என்னன்னா இந்த ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது எதனால் அவ்வளோ சிறப்பு பெறுகிறது அப்படின்னா இந்த ஸ்ரீவித்யாவை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னா முழுமையான நேர்மையான முழுமையான இறை ஆர்வம். ஓகே. அது மட்டும்தான் தகுதி. வேற எந்த ஒரு அடிப்படை தகுதியும் அங்கே நிர்ணயிக்கப்படலை. கடலை. ஒரு குருவினுடைய பார்வை ஒருத்தனை பார்க்கும் பொழுது இவனுக்கு உண்மையான நேர்மையான இறை ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சா கூப்பிட்டு கூட கொடுத்துருவார். ம். ம். கூப்பிட்டு கூட கொடுத்துருவார். அதுதான் முக்கியம். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ம். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அது மாதிரி சமீப காலங்கள் வரைக்குமே நடந்திருக்கு. ஓகே. நடந்து கொண்டும் இருக்கிறது. ம். நடந்து கொண்டும் இருக்கிறது. இப்போ இந்த ஸ்ரீவித்யாவில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ம். இப்போ நீங்கள் வந்து தசமகா வித்தியன்னு ஒன்று சொன்னீங்க. முதல்ல ம். ஒரு வார்த்தை சொன்னீங்க. ம். அந்த வித்தைகள் எல்லாமே கொஞ்சம் வந்து பயிற்சி பண்ணுவதற்கு கடினமானவை. ஓகே. பயிற்சி பண்ணுவதற்கு கொஞ்சம் கடினமானவை. ம். அதுக்கு ஒரு நியமம்ங்கிறது ரொம்ப ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. இப்போ ஸ்ரீவித்யாவுக்கு நியமம் தேவையால் இங்கே நியமம் தேவைதான். ம். ஆனால் ஒரு இல்லறத்தான் அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கு. ஓகே. ஓகே. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்க்கை இருக்கு சூழல் இல்லையா? இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே ம். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து செய்யக்கூடிய அளவிலே ம். பெற்றது தான் ஸ்ரீவித்யா. ஓகே. ஓகே. ஸோ அதற்கு உண்டான தகுதி அவர்களுக்கு அந்த இறை நாட்டம் இருந்தால் மட்டுமே போதுமானது. போதுமா தகுந்த குரு கிடைக்கணும். ஆமாம்மா. ம். தகுந்த குரு கிடைக்கணும். ஒரு அது ஏன் இந்த குரு மூலம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்ரீவித்யா விஷயத்தை வந்து இப்போ இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். ம். எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். யார் வேணால் எடுத்துக்கலாம். யார் வேணால் ஜெபம் பண்ணலாம். யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம். அப்போ அது ஆக்டிவேட் ஆகுமானா ஆக்டிவேட் ஆக தான் செய்யும். கண்டிப்பா. அது திருட்டு கரண்ட் எடுக்கிற மாதிரி என்னைக்குனாலும் மாட்டுவான். ஓகே. ஏன்னா இது ஒரு ஒரு இது நான் ஆக்சுவலாக சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. பட் சின்ஸ் இந்த இது வந்ததுனால சொல்கிறேன். ஒரு ஒரு நூல் அவங்க வந்து தசமகா வித்யாவை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக எழுதி அந்த நூல் எழுதியிருக்காங்க. நம்ம சேனலில் ஒரு 2-3 வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது.
அப்போது சின்ஸ் இப்படி ஒரு சூழல் வருது அப்படிங்கிறதுனால அங்கே லலிதா திரிபுர சுந்தரிக்கு தசமஹா வித்யாவில் 3வது தெய்வமாக சொல்லக்கூடியது அவங்கள. இப்போ அங்கே படிக்கும்பொழுது அதில் வந்து ஒரு 4 எழுத்து பீஜம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதை வந்து உங்களுக்கு குருமுகமாக பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்றதுக்கு குரு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கல்லால் மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஈசனார் அவர் முன்னாடி போய் நின்றுட்டு அவரையே குருவாக நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவர் உபதேசம் தருவதாக மனதில் எண்ணி இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு அதில் ஒரு இது இருக்குது. இப்போ இதுவும் அந்த திருட்டு கரண்ட் மாதிரி ஆகி போயிருங்களா? அது வந்து அந்த இப்போ இன்னைக்கு ரொம்ப ஒரு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் உண்மையாகவே இறைநாட்டம் உள்ளவங்களுக்கு அது இயற்கையாகவே அமைஞ்சிடும். இது நிறைய பேர் அனுபவம் பட்டிருப்பாங்க. இது ஒன்றும் புதிய ஒரு இதாக இருக்குது. அது உண்மை. அது அமைஞ்சிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது அது அப்படியே அமைஞ்சிடும். கரெக்ட். இப்போ இந்த மந்திரங்களை எடுத்துக்கொள்வதில் அது வந்து குருமுகமாக எடுத்துக்கொள்வதாக இருந்தாலுமே அந்த குருவை எவ்வளவு ஆராதிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. சும்மா வாங்கிக்கிறதுக்கு மட்டும் தட்சிணாமூர்த்தி பயன்படுத்திக்கிட்டேங்கிற மாதிரி இருந்தால் வழிநடத்துதல் கிடைக்காது. ஓகே. சரி. நான் அன்னைக்கு ஒரு நாள் போனேன். அந்த இது சாமி கொடுத்ததா நினச்சிக்கிட்டேன் வந்துட்டேன். அதோட அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகலங்கிறது. அப்போ அந்த மந்திரம் அதுவும் ஒர்க் பண்ணுறது தப்பாக தான் ஒர்க் ஆகும். கரெக்ட். ஓகே. எப்போ கரெக்டாக கிடைக்கும்? தட்சிணாமூர்த்தியை நான் குருவாக நினச்சிட்டேன், அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டேன் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை டெய்லி குருவாக நான் உபாசிக்கணும். கரெக்ட். ஸோ என்னோட எண்ணம் அங்கே பொருந்தி இருக்கணும் முதல்ல. சரிதான். அப்படி இருந்தால் அங்கேருந்து கைடன்ஸ் கிடைக்கும். கரெக்ட். அவரே ஃபிசிக்கலாக ஒருத்தர் அனுப்பலாம் அல்லது உள்ளே இருந்து பேசலாம், ஏதோ ஒன்று அவர் நடத்தலாம். கண்டிப்பாக. அது இல்லாமல் ஒரு நாளைக்கு போய் அவர்கிட்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அதுமாரி நான் உபதேசம் கிடச்சிருச்சுன்னு நினச்சோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. உண்மைதான். சின்ஸ் இந்த பேச்சு தட்சிணாமூர்த்தின்னு வந்ததுனால திருவிளையாடல் புராணமும் போடுவதற்குண்டான சந்தர்ப்பம். அதில் இப்போ ஒரு இடத்துல அதை நிறுத்தி வச்சுருக்கேன், இன்னும் அது போடல. ஏன்னா அந்த இடம் படிக்கும்பொழுது பார்க்கும்பொழுது நம்ம ஈசனார் வந்து சுந்தரபாண்டியனாக வர்றாரு. அப்புறம் இறைனார் முருகவேளே வந்து நமக்கு உக்கரபாண்டியராக வர்றாராக நம்பிக்கை உண்டு. பின்ன அவருடைய மகன் வீரபாண்டிய சோழன் நினைக்கிறேன். ஸோ அவரோட அந்த ஊழி முடிகிற இடம். ஊழி முடிஞ்சு சனகாதி முனிவர்கள் வந்து இது அப்படி சுற்றி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இடத்துல விஷயம் தெரியுது. அப்போ அவங்க வந்து நைமிசாரண்யம் போகிறாங்க. போகும்பொழுது தட்சிணாமூர்த்தியை வழிபட சொல்லி எனக்கு இன்னொரு முனிவர் சொல்லுவார், எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை. அப்போ தட்சிணாமூர்த்தி வந்த ரூபம் சொல்லும்போது எனக்கு அதோடு நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாப்டருக்கு இன்னும் நான் வரல. அதாவது ஒரு உருவமும் இப்படியும் ஒரு உருவம் வருமா? ஒரு மனிதனாலையும் இப்படி ஒரு உருவத்தை பார்க்க முடியுமா? அதாவது அந்த உருவத்தை நம்மளால் பார்த்தோம்னா நம்மளால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியுமாங்கிற நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். சாமி அழகாக தான் இருக்கும், ஏன் பார்க்க முடியாது? அதெல்லாம் பார்க்கலான்னு. ஒரு நூலில் குறிப்பிட்டு இருக்க அந்த குறிப்பை பார்க்கும் பொழுது ஒரு கோவணம்தான், ஒரு திருநீர் தான், ஒரு உருத்திராக்கமான இவ்வளவு தான் அந்த ரூபம் இருந்தது. ஆனால் அந்த படிக்கும் பொழுதே நம்மளால் அந்த கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இது காட்சி ரூபமாக தெரிஞ்சால் நம்ம எப்படி நம்மளால் அதை டாலரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இருந்தது. ஒரு ஆண்டி தான் அது. ஆனால் நம்ம அந்த காட்சி ரூபத்தை கூட டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு இதாக எழுதியிருந்தாங்க. அழகிற்கே உண்டானது பெண் ரூபம். ஸோ அப்போது அது வாலையாகட்டும் இல்லை லலிதா திரிபுர சுந்தரி, அது பேரே அதுதான், திரிபுர சுந்தரி. அவங்களுடைய அழகு வந்து எப்படி இருக்கு, எப்படி நம்ம பெரியவர்கள் அவங்கள வர்ணித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுங்களா? பொதுவாகவே வந்து பாதாதி கேச வர்ணனை தான் சொல்கிறாங்க. ஓகே. பெண் தெய்வங்களை வர்ணிக்கும் பொழுது பாதம் முதல் கேசம் ஒவ்வொருத்தரும் அவருடைய நிலைக்கு தகுந்த மாதிரி வர்ணிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து பாவநாசம் உமையம்மை மேலே பாடப்பட்ட பாடலாகட்டும், இல்லைன்னா வந்து நம்ம சௌந்தரியலகரியாகட்டும், எதுவாக எடுத்திருந்தாலுமே சரி எல்லாமே அவங்களுடைய பாதாதி கேச வர்ணனைகள் தான். இது வந்து நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா சிலருக்கு வந்து அது கொச்சையாக கூட தெரியலாம். கரெக்ட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷம் முன்னாடியெல்லாம் இந்த கந்தர சஷ்டிக்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு நூல்லையும் அதை வர்ணனை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நகத்துல இருந்து, பாதத்துல இருந்து, கால் சிலம்புல இருந்து, கணுக்கால்ல இருந்து ஒவ்வொரு பாட்டாக வர்ணனை பண்ணிண்டே
போயிருக்கிறாங்க. கேசம் வரைக்குமே அப்படிதான் போயிருக்கிறாங்க. இது நம்ம வந்து இப்போ வெளிப்படையாக வந்து தமிழாக்கத்தில் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த போல இருக்கக்கூடிய இப்போ நிறைய ஞானியர்கள் உண்டு. நீங்க சொன்ன மாரி அவரவர் வர்ணனைக்கு ஏற்றார் போல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. சக்தி ரூபம் ஒண்ணு தான். ஆனா அவரவர் வர்ணனைக்கு ஏற்றார் போல அந்த காட்சி ரூபங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ நான் நான் வந்து தேவிய வழிபட ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது, நான் ப்ரீ டிஃபைன்டா நான் தேவி இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நெனப்பிலேயே நான் போய் வழிபட ஆரம்பிக்கணுமா? இல்ல நான் வழிபடுறேன், தாய் நீ எனக்கு எப்படி காட்சி குடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி வழிபட ஆரம்பிக்கணும். எப்படி வேணால் காட்சி கொடுக்கலாம். எப்படி வேணால் காட்சி கொடுக்கலாம். ஸோ வாளை வந்து அபயவர ஹஸ்தம், ஜெபமாலை, ஏடு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ம். இது அல்லாமல் வெறும் அபயவரதத்தோடும் காட்சி கொடுக்கக்கூடிய வாளை. ம். அந்த ரூபமும் உண்டு. ம். அதுவும் வாழைத்தன்மை. இப்போ கன்னியாகுமரியில் பார்த்தா அது வாழை தான். ம். ஒரு கையில் ஜெபமாலை, ஒரு கை தொங்க விட்டுருக்குறாங்க. ம். அது வாழை ரூபம் தான். அப்போது வந்து அதான் சொன்னேன். வாழையோ எந்த தெய்வத்தையோ சக்தி நிலையாக பார்த்தால் அந்த சக்தி நிலை நமக்கு தகுந்த மாதிரி காட்சிகளை காட்சி. கொடுக்கும். தன்மையை உணரணும். கரெக்ட். கரெக்ட். தன்மையை உணர்ந்து தன்மயமாக்குதல். ம். பட் இதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் இல்லைங்களா? நம்ம பொறுமை வேணும். பொறுமை இல்லாமல் எதை சாதிக்க முடியும்? நம்ம வந்து நமக்கு இது என்ன ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர சமம். அது ஆனால் இப்படி அப்படி தானே இருக்குது இன்னைக்கு. ஆமாம். ஸ்ரீவித்யா கிட் வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் Practice பண்ணிக்கலாம் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்பொழுது ஒரு ப்ரொசீஜர், ஒரு குருமுகமாக இருந்து குரு பரம்பரைக்குள்ளே வந்து அதன் வழி பின்பற்றுதல் அப்படிங்கிறதும் ஒரு வழி. இல்லைல்ல நான் என் மூச்சை கவனிக்கிறதும் ஒரு வழி. இல்லை நான் கோவிலுக்கு போகிறதுங்கிறதும் ஒரு வழி. அப்போ இது வந்து அந்த மனிதர் தனக்கு எது பாத்திரப்படுமோ அதன்படி பின்பற்றி சென்று அதன் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும். போதுமானது. ம். அப்படி அது தான் சொன்னேன்ல, எந்த ஆன்மா எந்த சூழலில் பிறந்தால் அதுக்கு ஆன்ம முன்னேற்றம் கிடைக்குமோ அங்குதான் பிறப்பு கிடைக்கும். ம். ஒன்று அந்த சூழல் சாதகமாக அமைந்து ஆன்மாவை வளர்க்கும், அல்லது பாதகமாக அமைந்து ஆன்மாவை வளர்க்கும். வளரும். கரெக்ட் கரெக்ட். எதிர்த்து போராடி மேல்நிலைக்கு வந்தவங்க தெரியும், ஆன்ம மகான்களை பார்க்குறோம் நம்ம வந்து. கண்டிப்பாக கண்டிப்பாக. அவங்க சூழல் அதை மீறி ம். எதிர்த்து போராடி உயர் ஆண்நிலை அடைந்த ஆன்மாக்களையும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. வளமான ஒரு சூழல்ல இருந்து பக்குவப்பட்டு மேலே வந்த ஆன்மாக்களையும் பார்க்கிறோம். வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். ம். இது அதாவது இறைவனுடைய விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. ம். ஆன்மாவுக்கென்று சுய விருப்பத்தையும் பகவான் ஒன்று கொடுத்துருக்கார். ம். ஒரு ஆன்மா பிறப்பெடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க பெரியவங்க அப்படின்னா, உண்ணக்கூடிய உணவில் இப்போ ஒரு ஆன்மா இருக்கு. ம். அந்த ஆன்மா வந்து பூமியில் வந்து பிறப்பெடுக்கணும் அப்படிங்கும் பொழுது ஒரு தாவரத்தின் வழியாகவோ, ம். ஒரு விதையின் வழியாகவோ, கனியின் வழியாகவோ ரசமாக மாறி மனுஷன் உடம்புக்குள்ள சத்தாக மாறி விந்து நாதமாகி குழந்தையாக பிறப்பெடுக்குது. ம். சரியா? ம். இது ஒரு தத்துவம். ம். இப்போ இந்த ஆன்மா வந்து எங்க பிறப்பெடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணி தான் அந்த ஆகாரத்துக்கு உட்பட்டு தன்னை மாற்றிக் கொண்டு வருகிறது. ம். கொன்றால் பாவம், தின்றால் போய். தின்றால் போச்சு. நம்ம அப்படிதானே சொல்றோம். இப்போ கொன்னுட்டோம், சாப்பிட்டுட்டோம், பாவம் போயிடுச்சு. அப்படி கிடையாது. இப்போ கொன்று நீ சாப்பிட்டா அடுத்து அது ஒன்றை கொன்று தின்னு சாப்பிட்டா பாவம் போயிடும். ஓகே. பட் அது எப்போ நடந்து முடியறது? எப்போ எப்போ நடந்தாங்க? வேணா நடக்கலாம். ஓகே. எப்போ வேணா நடக்கலாம். ஸோ அது நடக்கிற வரைக்கும் நம்மளுடைய தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி ஒரு அதாவது இப்போ உண்ணக்கூடிய உணவு வந்து சைவமா அசைவமா என்பது கேள்வி அல்ல. அது ம். அவருடைய தனிப்பட்ட பிரியம். ம். அதனால் ஆன்ம நிலை பாதிக்குமான அது அந்த அர்த்தம் கிடையாது. கரெக்ட் கரெக்ட். அந்த அர்த்தத்துக்கு நான் வரல. ம். ஆன்ம நிலை பாதிக்கும் என்று இருந்தால் அகத்திய பெருமான் மாம்சம் சாப்பிட்டிருக்க மாட்டாரே. கற்ப மருந்துகள் உண்றதுல வந்து எனக்கு அந்த எந்த கற்பம்னு மறந்துட்டேன். அந்த கற்பத்திற்கு வந்து ஒரு மாமிசம் தான் வந்து அதற்கு பத்தியமே. அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, நாவின் ருசிக்கு அடிபட்டு போயிடாத, அந்த மருந்தினுடைய வீரியத்தை தாங்குவதற்கு அந்த மாம்சம் தேவைப்படுது. அந்த நாள் முடியக்கூடிய வரைக்கும் அந்த பத்தியம் மேற்கொள்ளு. பின்ன பழைய போல அந்த உணவை குறைச்சிக்கிட்டு நீ இருக்கணும். ஸோ இட் இஸ் அலவுடு இன் அ ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்.
ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட். இன்னொன்று எடுத்துக்கோங்க, வாதாபி கதை. ஆ அதை கரெக்ட் நீங்க கரெக்ட் கரெக்ட். எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம். அப்போது அந்த அசுரர்கள் வந்து முனிவுகளை விருந்து கூப்பிடுறாங்க, அசைவம் படுத்தி கொடுக்குறாங்க. ம் முனிவுகளை சாப்பிட்டுட்டு அவைத்த கிருஷ்ணன் வெளியே வந்தாங்க, இறந்து போயிடுறாங்க. ம் இதான் வரிசையாக நடந்திருக்கு. அகத்தியர் வந்து வாதாபி ஜீரண பவான்னு சொல்கிறார், ஜீரணமாயிட்டான்னு கதைன்னு படிக்கிறோம். கரெக்ட். அகத்தியர் பெருமானுடைய பெருமையை கூறுகிறோங்கிறது ஒரு பக்கம். ம் அப்போ அவங்க நுட்பத்தையும் புரிஞ்சுக்கணும். முனிவர்கள் மாம்சம் சாப்பிட்ருக்காங்கன்னா சாப்பிட்ருக்காங்கன்னு ஒரு கதை நமக்கு தெரியறதா இல்லையா? ஓ, எனக்கு இவ்வளோ நாள் வந்து சினிமாவில் பார்த்து தான் தெரியும். மாம்பழ ரூபமாக வந்தாங்கன்னு தான் தெரியும். மாம்சம் சாப்பிட்டாங்க. நிஜமாங்களா? அப்படி தான் இருக்கு. அப்படி தான் வரும் அதில். ஓ, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே. ஆடு ரூபத்தில் வாதாபியை வெட்டி ஓ படையல் போட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ முனிவர்கள் மாம்சம் சாப்பிட்டாங்களா, அது அசைவமா, அவங்க அப்போ அசைவம் சாப்பிட்டா அப்படி அல்ல. ம் மனிதர்கள் ஒரு செயலை செய்வதற்கும் முனிவர்கள் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. ம் முனிவர்கள் அந்த ஆன்மாவுடைய பரிபக்குவத்திற்காக அதை உண்டு மோட்சம் கொடுக்குறாங்க. ம் இவங்க தபோ பலத்தில் இப்போ உங்கள்கிட்ட வந்து 10,000 ரூபாய் இருக்குது, ம் சரிங்களா? எனக்கு 5,000 ரூபாய் தேவைன்னு உங்கள்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போகிறேன். ம் உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டே போயிருக்கு, நீங்கள் ஃபில்அப் பண்ணிகிட்டே இருக்க, நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ உங்கள் பை எப்போ ஃபில் ஆகும்? ம் ஆஹாது. நீங்கள் எப்போல்லாம் 10,000 வைக்கணும், நான் வந்து 5,000 வாங்கிட்டு போயிடுறேன். எப்போ ஃபுல்லாக 10,000 இருக்கும்? இருக்காது இல்லை. இருக்காது. வைக்க நான் தான் கொண்டு போயிடுறேன்ல. ஆமாம் ஆமாம். இது வந்து நமக்கு மரக்கறி உணவுகள் சாப்பிடும் பொழுது ம் ரேஷியோ குறைவு. ஓகே. அங்கேயும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி தான் வரும். வரும். இருந்தாலும் அதனுடைய தன்மை குறைவு. ம் மாம்சக்கறி உணவு சாப்பிடும் பொழுது ம் அது அந்த புண்ணிய பலன்களை அதிகமாக அது வாங்கிண்டு அது மோட்சத்துக்கு போயிடுறது. ஓ, அப்போ நம்மளோடதை வந்து அவங்க கேரி பண்ணிட்டு போயிடுறாங்க வேகமாக. வேகம். அப்போ உங்கள் டெபாசிட் கம்மியாயிடும். கம்மியாகி போயிடும். சரி சரி. முனிவர்கள் இதை மனமு வந்து செஞ்சாங்க. ஓகே ஓகே. அதனால தான் அவங்க சாப்பிட கூப்பிட்டுன்னு சாப்பிட வந்தாங்க. ஸோ அதனால தான் பெரியவர்களை வந்து வீட்டுக்கு அழைச்சி அவர்களுக்கு உண்டான மரியாதை செய்து உணவளிக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம் அதுதான். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு- எவ்வளோ ஒரு- தவம். ஒரு வீட்டில் ஒரு மகான் கை நினைக்கிறாருன்னா அவர் ம். புண்ணிய பலத்தை ஒரு பலன் கொடுத்துட்டு தான் போயாகணும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். தன்னுடைய ஒரு பகுதி அங்கே போகுது. ஆனால் அதை மனம் உவந்தவர்கள் செய்தார்கள். ஓகே ஓகே. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறோம், எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கி பண்ணுங்கன்னு ஏன்னு சொல்கிறாங்க. ம் ம். எல்லாருடைய கர்ம பலனும் அதில் கலக்கணும். கலக்கணும். ஓகே. இது ஒரு கான்செப்ட் இருக்குது. ம் இதனால என்ன இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாமிச உணவு அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரானதான்னா அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ம் ஆனால் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இப்போ மாலைக்கு மாலை போடுறோம், ம் புண்ணிய பலன் வேணும், ம் கூடணும். ம். அப்போ மரக்கறி உணவு சாப்பிடும் பொழுது அது கம்மியாக செலவாகும். ஓகே. மாம்சக்கறி உணவு சாப்பிடும் பொழுது அதிகமாக செலவாகும். அப்போ அந்த பலன் எப்படி நிற்கும்? ம். ஸோ அதனால தான் வந்து இந்த விரத காலங்களில் மாம்சம் தவிர்க்கிறாங்க. ஸோ அப்போ அதனால தான் வந்து அந்த ஆன்ம முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களுக்கு உணவே குறைஞ்சு போயிருது. அது உணவே அது குறைஞ்சு சைவாசியம் இல்லை, உணவே குறைஞ்சு போயிருது. அம்பாளுக்கு அபர்ணான்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே. பர்ணம்னா இலை. ஓ. பர்ணம்னா இலை. காட்டில் தவம் பண்ணக்கூடிய முனிவர்கள் ம் உணவை துறந்து ம் இலையை மட்டும் சாப்பிடுவாங்க. ம் எந்த இலையை சாப்பிடுவாங்கன்னா பறித்து சாப்பிட மாட்டாங்க. அதையும் ம் சருகா உதிர்ந்து விழறதா இல்லையா, அந்த இலையை எடுத்து சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு உட்காந்துருவாங்க. ஓகே. அம்பாள் ஒரு முறை தபஸ் பண்ணாலாம், ம் அந்த இலையை கூட சாப்பிடாம தபஸ் பண்ணாலாம். ஓ. பர்ணம்னா இலை, அபர்ணம்னா இலை கூட இல்லாமல் தபஸ் பண்ணனா அவளுக்கு அபர்ணான்னு பேர். ஓ, இந்த பேருக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கா? ஓகே. சரி சரி சரி. சரிங்களா? ம் அப்போ இந்த உணவு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தபம் பண்ணும்போது மெஞ்ஞான நிலைக்கு உயரும் பொழுது உணவு ஏன் முக்கியமானது, வள்ளல் பெருமான் வந்து காய்கற்ப மூலிகை மட்டும் சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்கிறாருங்கிற நுட்பம் இதுதான். ஓகே ஓகே. ம் இந்த காய்கல்பம் சாப்பிடுங்க, காலைல அதை சாப்பிடு, மத்தியானம் அதை சாப்பிடுன்னு சொல்கிறாரா இல்லையா ம் ம் காய்கல்பத்துக்கு? ம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கர்ம பலனை அப்படியே குறைச்சி 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 குறைச்சிக்கணும். ஒரு பக்கம் டெபாசிட் கூட்டுண்டே போகிற பக்கம் டெபாசிட் கழிச்சுனே என்ன மிச்சம் இருக்கும்? ஆமாம். இது விளையாட்டு போல் ஒரு தடவை ரேஸ் கோர்ஸில் சும்மா விளையாட்டுக்கு போய் இதே விஷயத்துக்காக தான் 4 ரவுண்டு ஓடிட்டு பக்கத்தில் போய் ஒரு செட்டியார் கடையில் நல்லா வடையும் பொங்கலும் சாப்பிட்டு கூட ஒருத்தர் கிண்டலாகவே சொல்லு, ஏய்யா ஓடி ஓடி 300 கலோரி குறைச்சி இங்கே 3000 கலோரி ஏற்றிட்டு போறியான்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளவே தான். இதைத்தான் இப்போ நம்ம இன்னொரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த உணவின் மூலமாக ஜீவன் உள்ளே வந்து விந்து நாதமாகி குழந்தையாக பிறக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ம்
பிரம்மச்சரியம் காக்கப்படாத நிலையில் ம். அந்த ஜீவன்களுக்கு மீண்டும் பிறப்புக்காக வெளியில போக வேண்டியதாயிடுது. ம். கரெக்ட். அது ஒரு கர்ஸ் ஆயிடும். இது ஆன்மீக நுட்பம். ஓகே. இந்த கர்ஸ் வந்து லைக் சித்ஸ்வரூபத்திலிருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது. ஓகே. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையா சொல்லுவாங்க. ஆனா ம். நுட்பமான விஷயங்கள். ம். ஒரு ஜீவன் பிறப்பெடுக்கணும்னு விந்துநாதமா உள்ள வராங்க. ம். அவன் பிரம்மச்சரியத்தை காத்து இருக்கலைன்னு சொன்னால், அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில போயிடுத்து அப்படின்னாக்கா, ம். அந்த ஜீவன் திரும்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல போயி ஒரு ஒரு தாவரத்துக்குள்ளேயோ, பழத்துக்குள்ளேயோ தகுந்த ஜீவனுக்காக காத்திருந்து எவ்வளோ நொந்து போயிடும் அது. ம். இல்லையா? ஓகே. இதெல்லாம் வந்து நுட்பமான விஷயம். ஆனா நம்ம இது வந்து இப்போ நடைமுறைக்கு ஆ, ஏற்பில்லாத இன்னைக்கு இன்றைக்குள்ள காலகட்டம். காலத்திற்கு அது நம்ம சொல்ல முடியாத விஷயம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஆனா நீங்க இது போடணுமாங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். ஓகே. இப்போ நம்ம கல்ச்சரை தொட்டோம்னா எவ்வளோ நுட்பமான இடத்துலேருந்து கொண்டு போயிருக்காங்க நம்மளோட. ஸோ நம்மளுடைய அந்த கலாச்சாரம், வாழ்வியல் எல்லாமே இதை பண்ணாத, இதை பண்ணு, இப்போ பண்ணு, இப்போ பண்ணாத. இதுக்கு பின்னாடி ஆராய்ச்சி பண்ண போனோம்னா நமக்கு ஆயுசு எவ்வளோ தூரம் கழியுன்னே தெரியும். பெரியவர்கள் பெரிய பெரிய தவங்கள் எல்லாம் பண்ண முடியாதுன்னு தான் நடைமுறை செயல்களில் வச்சுட்டு போயிருக்காங்க. கரெக்ட், கரெக்ட். ம். அதை கடைபிடித்தாலே போதும். போதும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னா பழைய நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் மாடர்ன் குருவுக்கு மாறிட்டோம். ம். ம். கரெக்ட். அதுதான் விஷயம். ம். ஊர்ல வந்து கோவில், அவங்க கோவில், குலசாமி கோவில், கிராமத்து கோவில், அங்க அது வந்து பழுதுபட்டு நிக்குது. ம். அதை எடுத்து பண்ண வழியை காணோம். ம். இங்க பெரிய ஆசிரமத்துல போய் ஒரு 40 டேஸ் கோர்ஸ் பண்றேன், ஒன் மந்த் கோர்ஸ் பண்றேன்னு போயிட்டு 50,000 60,000 பணம் கட்டி உட்காந்துக்கிறான். இங்க என்ன பலன் கொடுக்கணுமோ அதை அங்க கொடுத்துடும். ம். கொடுக்க தான் உட்காந்துருக்காங்க. ம். நான் இதை போக வேண்டான்னு அந்த மீனிங் நான் அது சொல்ல இல்ல, வரல. அது இல்ல. நான் சொல்ல வரல. ம். நமக்கு ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதே நமக்கு, அதாவது நம்ம கையில என்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்க்காமலேயே வெளியில பார்க்குறோம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். மூச்சை கவனிக்கங்கிற மாதிரி. சரிதான், அதான். சரி. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சார், அது ராஜேஷ் சார்ன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அப்படி வீடியோ போடும்பொழுது தான் இந்த மூச்சை கவனிக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்ல போக இருக்கிறதுலையே எளிமையான ஒரு முறைன்னா அவரும் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு 10, 20 நாள், 25 நாள் ஏதோ பண்ணிட்டு, பின்ன ஒரு நாள் அந்த ஜிமீட் வைக்கும்பொழுது அவர் சொன்னார், நெத்திலன் இந்த மாதிரி பண்ணினேன், என்னுடைய ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பயங்கரமான ஒரு சேஞ்சு. என் மூளை வந்து கண்டதெல்லாம் யோசிச்சு அங்கங்கே போனது. அந்த மூச்சை கவனிச்சுட்டே இருக்கும்போது நான் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். என்னென்னமோ தியான முறை, தவம், அது இதெல்லாம் பண்ணுறோம். எளிமையான அந்த முறையை நம்ம கைவிட்டுறோம். கரெக்ட் தான். பட் இருந்தாலும் சின்ஸ் இந்த டாபிக் அப்படிங்கிறது எடுத்ததுன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிறதுலையே எளிமைன்னு சொல்லியும் முடிச்சிட்டீங்க. பட் ஈவன் தென் ஒரு சிலருக்கு இது தேவை அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவர்களுக்கு எதையாவது ஒன்று நோக்கி உந்தி தள்ளும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வரும்பொழுது ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள், நான் அதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் என்னால் கடைபிடிக்க முடியும்னு இருக்கக்கூடியவர்கள், எப்படி வந்து அந்த கலை, அந்த வித்தை அப்படிங்கிறத அவர்களால் கற்றுக்கொள்ளலாம்? முதல் விஷயம், சில குடும்பங்களில், நான் சொல்கிறது சில குடும்பங்கள் சொல்லும் பொழுது, அது வந்து இப்போ இதில் கேஸ்ட்னு எடுத்துக்க வேண்டாம். எல்லா கேஸ்ட்லையுமே ஸ்ரீவித்யாவில் வந்து பாரம்பரியமாக உபதேசம் வாங்கி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சரியா? சில குடும்பங்களில் அது பாரம்பரியமாகவே வருது. சரியா? அப்படி அல்லாமல் புதுசாக நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போது சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஆடி மாதம் அடுத்தாப்புல வரலட்சுமி விரதம் வந்துடும். முன்னாடி சில குடும்பங்களில் மட்டும் வரலட்சுமி விரதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஆமாம். இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து செய்யணும். ஓகே. ஒரு வருஷம் செஞ்சுட்டு அடுத்த வருஷம் அப்படி ஒரு ஆர்வத்தில் பக்கத்து வீட்டில் பண்ணுறாங்கன்னு பண்ணிட்டு அடுத்த வருஷம் அதை பண்ணாமல் விடக்கூடாது. ஓகே, ஓகே. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுதான் ஸ்ரீவித்யாக்கும். ஓகே, ஓகே. ஒரு ஆர்வத்தில் நமக்கு வந்து தூண்டப்படுதல்னு ஒரு நிகழ்வு இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ். ஆமாம்மா. அது ரொம்ப முக்கியம். which is very dangerous இல்லைங்களா? இல்லையா? கண்டிப்பாக. அப்போ வேற ஒருத்தர் பண்ணுறாரு, அவரை பார்த்து இன்ஸ்பயர், அதாவது
விவேகானந்தரை போல இருக்க முயற்சி பண்ணலாம். விவேகானந்தராகவே நடிக்கப்படாது. கரெக்ட். நம்ம நிறைய பேர் நடிச்சிடுறோம். விவேகானந்தர் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறோம். விவேகானந்தர் மாதிரி இருக்க முயற்சி பண்றதில்ல, நடிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதான் அதாவது ஒரு விஷயத்தை தன்வயப்படுத்துதல்னு ஒன்று இருக்கு. அதை கரெக்டாக பண்ணணும். விவேகானந்தர் என்ன பண்ணி நிற்கிறாரோ அதை நான் பண்ணணும்னு நினச்சா எனக்கு முடியாது. அவர் பண்ண விஷயத்துல என்னளவில் என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்க்கணும். கரெக்ட். சரி, அதான் சரி. எனக்கு எது சரியா வருங்கிறது. நீங்க 10 இட்லி சாப்பிடலாம், நான் 5 இட்லி சாப்பிடலாம்னா நான் 5 தான் சாப்பிட முடியும் இல்லையா? நீங்க சாப்பிட்டீங்க, நான் 10 இட்லி சாப்பிட முடியுமா? முடியாது. இட்லி சாப்பிடலாம், அளவு வேரி ஆகலாம். இல்லை நான் 15 இட்லி சாப்பிடலாம். கண்டிப்பா அது வேரி ஆகலாம், கூடவோ குறைவோ செய்யலாம். அது என்னுடைய இதை பொறுத்தது. இது மாதிரி தான் யாரோ ஒருத்தர் ஸ்ரீவித்யா பண்றாங்க, இல்லை எங்க அண்ணா பண்றாரு, இல்லை எங்க ரிலேட்டிவ் இப்படிங்கிறதுக்காக வேண்டி அது வந்து ஒரு இப்போ எப்படி நான் ஸ்ரீவித்யா உபாசகர் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி, பேட்ஜ் குத்துன மாதிரி அப்படி ஆயிப்போச்சு. அப்போ அதே பெரிய விஷயம் போல பண்ணா நம்மளும் ஒரு பெரிய ஆள் மாதிரி. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அதன் உண்டான அந்த கிடைக்கக்கூடிய அந்த சித்துக்கள் அது மேலே தான் கவனம் இருக்கே தவிர அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது மேலே அந்த ஒரு இது போகிறது இல்லை. அண்ட் எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அவங்கள ஸ்ரீவித்யா உபாசகர்னு சொல்றது ஒரு பேட்ஜ் குத்துற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்படிங்கிற நோக்கத்துக்காகலாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் உண்மையாக நேர்மையாக பிரார்த்தனை செய்தால் அன்னை பராசக்தி கண்டிப்பாக அருள் புரிவாள். ஓகே. ஸோ முன் சொன்ன எந்த வழியானாலும் சரி, ஒன்றா கோயிலுக்கு போங்க, எந்த வழியா இருந்தாலும் ஓகே. சரியா? நெறிமுறைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீவித்யாவுக்கு முதல்ல நமக்கு மெயினாக வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது குரு தான். முதல்ல கிடைக்க வேண்டிய விஷயமும் குரு தான், முழுமையாக கிடைக்க வேண்டிய விஷயமும் குரு தான். ஸ்ரீவித்யாவில் அம்பாளை காட்டிலும் ஒரு படி வசதி யாருன்னா குரு தான். ஓகே. அம்பாளை காட்டிலும் ஒரு படி வசதி குரு. அந்த குருநாதர் தான் கருணையோடு ஒரு சிஷ்யனுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக ஒரு அக்னியை வந்து அவனுக்குள்ளே ஏற்றி வைக்கிறார். இன்னொரு விஷயம், அக்னின்னு வந்ததுனால சொல்கிறேன். பாரதியார் அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரா? ஆமாம். அது என்ன பாடல் தெரியும்? அக்னி குஞ்சொன்று கண்டேன் பாலா. ஓகே. வாழைத்தாயை தான் அந்த இடத்துல சொல்றார். அக்னி அவள் யாரு? மகாஷோடசி, அக்னியில் வந்து அவதரித்த தேவி. ஓகே. அவள் அக்னி, அக்னியினுடைய குஞ்சு இவள். ஓகே. அந்த 16 வயது பெண்ணிலிருந்து 9 வயது குழந்தை, அக்னி குஞ்சு இவள். அக்னியை கொண்டு வைக்கிறேன்னு அவர் சொல்லல. அக்னி குஞ்சொன்று வைத்தேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் தீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. ஓகே. ஓகே. ஓ, பாரதியார் பாட்டு பின்னாடி நியூ வெர்ஷன் ஆஃப் பாரதியார் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. தழல் தீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ. அம்மா பராசக்தியா இருந்தா பொண்ணு பாலாவா இருந்தா என்ன, ஞானத்தையே எங்க வச்சாலும் அது வெந்து காடாயிடும். கண்டிப்பா. அந்த காடெல்லாம் வெந்து சாம்பல் ஆயிடும், ஞானம் பிறந்துரும். இந்த கட்டை காடுங்கிறது கட்டை தானே, இது எரிஞ்சு போயிடும். சரீர சம்பந்தமான இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நமக்கு எரிஞ்சு போயிடும். அங்க வந்து வெந்து தணிந்தது காடு. அந்த தழலோட தீரம், அதவள் தீரம், பாலையோட தீரத்தை பார்க்கும் பொழுது குஞ்சென்ன மூப்பென்ன. ஓகே. ஓகே. ஓ, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே பாட்டில் உடச்சிட்டீங்க. ஆல்ரைட். ஸோ குரு கிடைச்சா ஓகே, அதுவும் வந்து இம்பல்சிவாக இல்லாமல் ஆத்மார்த்தமாக போய் குருவை அணுகி இது பண்ணணும். குரு வந்து கருணையோடு, அதாவது இந்த அக்னின்னு வார்த்தை வந்து அந்த பாரதி பாட்டு குரு வந்து ஒரு ஞானாகினியை அவனுக்குள்ளாக ஏற்றி வைக்கிறார். நீங்க இப்படியும் எடுத்துக்கலாம், இந்த ஞானாகினியவே நீங்க குஞ்சாக எடுத்துக்கலாம், அக்னி குஞ்சா. இந்த ஞானாகினி வளர 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 இந்த சரீரம், அதாவது 2 விஷயம் இருக்கு. இந்த சரீரம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பேஸ், இதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சாகணும். இதை உயர்வுன்னு பார்த்தா உயர்வு, தாழ்வுன்னு பார்த்தா தாழ்வு. கண்டிப்பா. சரியா? சரீர மோகத்தோடையே நம்ம சரீர கான்சியஸோடையே இருந்தால் நமக்கு வந்து அதனால பிரயோஜனம் இல்லை. நம்ம இந்த
ஸ்ரீவித்யா உபாசனையிலேயே 2 விதம் இருக்கு. ம். சகஸ்ரநாமமே என்ன சொல்றது? அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சதுர்லபான்னு சொல்றது. ம். அந்தர்முகமாகவும் அவள் ஆராதிக்கப்படுகிறாள். ம். வெளிப்புறமாகவும் ஆராதிக்கப்படுகிறாள். ம். அந்தர்முகமாக எப்படி ஆராதிக்கப்படுகிறாள்? நமக்குள்ளாக அந்த தேவியை உணர்ந்து ம். ஸ்ரீசக்கரத்தில் சொல்லக்கூடிய 9 ஆவரணங்கள், அது தனியாக தான் பேச பேச முடியும். முடியும். ம். அந்த 9 அந்த ஸ்ரீவித்யாவுடைய சக்கர அமைப்பையே அப்படி பொதுவாக எடுத்துப்போம். ம். அந்த சக்கர அமைப்பையே நமக்குண்டான சரீரத்தில் பொருத்தி பார்த்து அம்பாளை உள்ளுக்குள்ள ஆராதனை பண்ணக்கூடியது ஒரு முறை இருக்கு. ஓகே. ம். ம். அது தனியாக ஒரு முறையே இருக்கு. ம். ஸ்ரீவித்யாலே அப்படி ஒரு முறை இருக்கு. ஓகே. ஆனால் அதை அவளை எளிதாக யாரும் பண்ண முடியாது. ம். ஸ்ரீவித்யால வெளிப்புறமாக பண்ண வேண்டிய பூஜையில பல காலங்கள் அவங்களுக்கு அனுபவம் ஏற்படும். ஏற்பட்டிருக்கும். ம். அப்ப இந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னா, இந்த சரீரத்தை ஒரு கோவிலாக கருதணும். ம். அதுக்குள்ள ஞானாகினி சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. ம். அதுக்கு நமக்கு குருநாதர் எடுத்து வைக்கணும். ம். குரு தொட்டு கொடுக்கணும். ம். அப்பதான் அந்த வித்தை சித்திக்கும். ம். இந்த குருன்னு சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. ம். ஒரு குரு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு எல்லா மந்திரமும் கரெக்டா தெரியும். ம். நெட்ல எல்லாம் பார்த்து கரெக்டா ம். எடுத்துட்டார். ம். மனப்பாடம் பண்ணிட்டார். ம். எப்படி கேட்டாலும் சொல்லுவார். அவர் ம். குருவாயிடமா அப்படின்னு ஆக முடியாது. ம். முடியாது. ம். குரு பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. குரு பரம்பரை. குருநாதர், ம். அவருக்கு ஒரு குருநாதர், ம். அவருக்கு ஒரு குருநாதர், அவருக்கு ஒரு குருநாதர், அப்படி போயிட்டே இருக்கும். ம். எங்க போய் முடியும்? அவங்க எந்த ஸ்ரீவித்யா முறையை ஆராதனை பண்றாங்களோ அதனுடைய மூல குரு எங்க இருக்காரோ அங்க போய் முடியும். ஓகே. ஸோ இப்போ அந்த ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே முறையை அத்தனை பேருமே பின்பற்றியிருப்பாங்க. மாறுபாடே இல்லாம. ம். இப்ப சொல்றது போனா குலதெய்வம் மாதிரி. ஓகே. அது கரெக்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள். குலதெய்வம் மாதிரி. இப்படியான ஒரு குரு பரம்பரையில் வந்துதான் அந்த மந்திரத்தை ஒரு சீடன் வாங்கிக்கணுமே தவிர, எனக்கு எல்லா மந்திரமும் தெரியும், நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு ஒருத்தர் கொடுக்கறதுனால அவனுக்கு பலன் இல்லை. ஏன்னா மந்திரம் மட்டுமல்ல, பிரயோகம்னு ஒன்று இருக்கு. கரெக்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம். இப்போ ஒரு செல்போன் சர்வீஸ் பண்றீங்க, சார்ட் எல்லாமே கையில் இருக்கு. எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்தாலும் செய்ய முடியும். ஆமா. இல்லையா? ஃபோன் இருக்கு, சாட் இருக்கு, எல்லாம் இருக்கு. பண்ண தெரியாது. என்ன செய்ய முடியும்? எங்கேயா மாத்தி கொடுத்தா ஃபுல்லா போயிடுச்சு. ஆமா. இல்லையா? கரெக்ட். இது ஒரு எக்யூப்மெண்ட் தானே. கண்டிப்பா. ஆமா. இது ஒரு எக்யூப்மெண்ட் தான். இது மாதிரி இருக்கு. இதை கரெக்டாக செய்யறதுக்கு தான் அந்த குரு பரம்பரை வேணும். அவங்க பார்ப்பாங்க. ஒரு குருநாதர் பார்ப்பார், இவனுக்கு இந்த மந்திரம் இப்போ கொடுக்கலாமா, நீ இவ்வளவு நாள் இத்தனை ஜபங்கள் பண்ணு, அப்புறம் என்ன பார், அப்புறம் தான் இன்னொரு மந்திரம். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே மந்திரம் ஃபிக்ஸடாக இருக்காது. ஆமாம், ஒரே மந்திரம். அதாவது ஒரே மந்திரம் ஃபிக்ஸடாக இருக்காதுன்னு அப்படி கிடையாது. இதில் பல மந்திரங்களில் பல படிகள் இப்போ எந்த படி வரைக்கும் ஒன்று அழைச்சிட்டு போகலான்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு குழந்தைக்கு நீச்சல் தெரியும், கொஞ்சம் ஆழம் வரைக்கும் கூட்டின்னு போகலாம். நீச்சல் தெரியாத குழந்தைய கரையிலே உட்காத்திருப்பாங்க, இங்கேயே குளிடா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி தான், நீ குளிக்கணும் அவ்வளோதான், நான் இங்கேயே குளி, இந்த சோம்பு இருக்கு மொண்டு குளிச்சுக்கோ, இல்லையா? கரெக்ட். நல்ல நீச்சல் தெரியும், நல்ல ஆழம் வரைக்கும் எங்கூட வா அப்படின்னு கூட்டு போறது. ஸோ அப்போ இது ஒரு பிறப்புல இல்லை, இது பல பிறப்புகளாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். ஓ, இந்த பல பிறப்பு நீங்க சொன்னதுனால சொல்றேன். ஆதிசங்கர பகவத் பாதர், அவருடைய குருநாதர் கௌடபாதர். அவர் யார் அப்படின்னா, கோவிந்த பகவத் பாதர். இந்த கோவிந்த பகவத் பாதருக்கு குருநாதர் வரக்கூடியவர் கௌடபாதர் அவரர். இவங்க எப்படி கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் எப்படி வராங்க அப்படின்னா, தில்லையம்பலத்தில் நடராஜர் ஆனந்த காட்சி தாண்டவம் பார்க்கறதுக்கு பதஞ்சலி மகரிஷி வராரு. அங்கே 7 அவருக்கு உபதேசம் பண்றார். பதஞ்சலியாருக்கு உபதேசம் பண்றார். நடராஜ பெருமான் தத்துவத்தை எல்லாம் அதெல்லாம் சூத்திரமாக எழுதுறார். பாடம் நடத்தும் போது யாரும் என்னை பார்க்கக்கூடாதுன்னு திரையை போட்டு பாடம் எடுக்கிறார். அந்த கதை படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஒரு சீடனையும் பிரம்மராட்சசனா மாத்திட்டார். அவனுக்கு முக்தி கொடுக்கணும். அப்போ அவரே மறுபடியும், அதாவது அவருக்கு அந்த பிரம்மராட்சசனுக்கு என்ன ஒரு கண்டிஷன், நீ சொல்ல அவ்வளோத்தையும் அவன் எழுதிட்டே இருக்கணும், கை விடாதைக்கு.
அப்படி ஒரு சீடனா உனக்கு கிடைச்சு ம். அவன் எப்போ எழுதி முடிக்கான் அப்போ தான் உனக்கு முக்தின்ட்டார். ம். அப்படி ஆளே கிடைக்கல. கிடைக்கும். இந்த குருவே பழையபடி மானிட பிறப்பெடுத்து தன்னுடைய சீடருக்கு தானே சீடனா வரார். இது எப்படி அவசரப்பட்டு கோவத்துல பண்ண ஒரு வேலை எவ்வளோ பெரிய இதுக்கு போய் நிற்கிறது. இல்லையா? இதெல்லாம் தெய்வ சங்கல்பம். இப்போ ஒரு குரு வந்து இதுதான் ஒரு குரு வந்து தன்னுடைய சீடனுக்காக வேண்டி எவ்வளோ இறங்கி வராருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. கரெக்ட் கரெக்ட். இதுதான் குருவினுடைய கருணை. சுவாமிஜி விவேகானந்தர் சொல்றார் இல்லையா, இந்த உலகத்தில் உள்ள பிறந்த அத்தனை ஆத்மாக்களும் மோட்சம் அடைய வரைக்கும் நான் என்னோட சுய மோட்சத்தை துறக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, எவ்வளவு பெரிய தியாகம். கண்டிப்பா. ராமகிருஷ்ணர் போய் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஜிலேபி வச்சு சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்து ஒரு நாள் கேட்கும் பொழுது இந்த பற்றும் கூட எங்கிட்ட இல்லைன்னா நான் திருப்பி என்னால் வர முடியாது இல்லையா. கரெக்ட். அது மாதிரி குருநாதர் தான் மெயின். ம். குருநாதர் குரு பரம்பரை இதுதான் மெயின். இந்த குரு பரம்பரையில வந்து நல்ல குருவாக அமைந்து இதுலையுமே இந்த ஸ்ரீவித்யால 3 விதமான பிரிவுகள் இருக்கு. ஆதி வித்யா, ஆதி வித்யா, சாதி வித்யான்னு 3 பிரிவு இருக்கு. இதுல எந்த பிரிவுல அவங்க வராங்கங்கிறதெல்லாம் இருக்கு. இது இது உள்ள போனோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா போகும். சரிங்களா? பொதுவா சொல்றேன், ஒரு குரு பரம்பரை அமையணும். ஒரு குரு பரம்பரை அமைந்தால் பொதுவாக நான் சொல்றது இதுல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். பொதுவான ஒரு முறைன்னா முதல்ல மகாகணபதி கொடுப்பாங்க. மகாகணபதி மகாகணபதி பத்தி பேசினா அது தனி டாபிக், ஒரு நாள் பேசலாம். ஓகே. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா மகாகணபதியே கும்பிட்டாலே போதும், அதுவே ஸ்ரீவித்யான்னு வந்துடும். இது இன்னொரு டிஃபரெண்டான ஓகே. சரியா? அதுதான் ஸ்ரீவித்யான்னு அந்த அளவுக்கு எளிமையாக மகாகணபதி அனுகிரகம் பண்றாருங்கிற மீனிங்ல நான் சொல்ல வரேன் நான் வந்து. சரியா? இப்போ மகாகணபதி, அதுக்கு அடுத்தது வந்து அன்னை பாலா, அப்புறம் வந்து புவனேஸ்வரி, சண்டி, இதில் வந்து முன்பின்னா சில கொடுப்பாங்க வந்து. அப்புறம் வாராகி, மாதங்கி, வாராகி, இது ஒன்று ரெண்டு ஒவ்வொரு குரு பரம்பரையில் ஒன்று ஒன்று மாறும். இப்போ பஞ்சதாட்சரி கொடுப்பாங்க, அப்புறம் மகா ஷோடசி கொடுப்பாங்க. இது இந்த நிலைகள் வந்து அடைவதற்கு சீடனுடைய பரிபக்குவம்னு இருக்கு. இந்த மந்திரங்களை எப்படி எத்தனை எண்ணிக்கை அக்ஷர லட்சம்னு சொல்லியிருக்காங்க. அக்ஷர லட்சம் வெறுமனா பண்ணா பத்தாது. இந்த மந்திரத்துக்கு சாப நிவாரண மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அது ஒன்று இருக்கு. மூலிகைக்கு சாப நிவாரணம் சொல்ற மாதிரி மந்திரத்துக்கு சாப நிவாரணம்னு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு புரஸ்சரணம்னு ஒரு விதி இருக்கு. அதெல்லாம் கடைபிடிச்சு ஒரு மந்திரத்தை பூர்த்தி பண்ணணும். இதெல்லாம் பூர்த்தி பண்ண பின்னாடி தான் அடுத்த மந்திரத்தை அவங்க வந்து செய்ய முடியும். இதெல்லாம் நெறிமுறை, இப்படித்தான் செய்யணும், ஒரு ரூல் இருக்கு. ஒரு குரு நினைத்தால் அத்தனையும் பிரேக் பண்ண முடியும். அவனுடைய ஆன்ம பரிபக்குவத்தை பொறுத்து அவனுக்கு என்னென்ன மந்திரங்கள் எப்பப்போ கொடுக்கணுமோ உடனடியாக கொடுத்துட்டே இருக்கலாம் அவர். எனக்கு தெரிந்து ஒரு குருநாதர் இருக்கிறாங்க. அந்த குருநாதருடைய சீடர் ஒருத்தரை போய் ஜாயின் பண்றார் அப்படின்னா முதல்ல கணபதி கொடுப்பார். நீ முதல்ல 1 லட்சம் அவதி பண்ணிட்டு வா அப்படிம்பார். 1 லட்சம் கணபதி பண்ணிட்டு போகணும். இந்த 1 லட்சம் கணபதி ஆவர்த்தியையும் அவங்க வீட்டில் ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்துக்கு முன்னாடி சாட்சி வாங்கி தான் கொடுப்பார். கொடுக்கும்போதே முதல்ல 1 லட்சம் நீ பண்ணணும், அந்த கணபதி பலனை ஃபுல்லாக எனக்கு நீ கொடுத்துடணும். அப்புறம் நீ 1 லட்சம் பண்ணி உன்னோடதையா வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு அவனை தகுதிப்படுத்தக்கூடிய தன்மை, வேற ஒன்றும் கிடையாது. குரு வந்து சீடனை தகுதிப்படுத்தக்கூடிய தன்மை. இப்படி ஒவ்வொரு மந்திரமும் அந்த சாதகன் 2 லட்சம் பண்ணணும். 1 லட்சம் குருநாதருக்கு, 1 லட்சம் அவனுக்கு. இப்படியும் குருநாதர்கள் இருக்கிறாங்க. அதனால தப்பு இல்லை. அது வந்து அவங்கள வந்து ஒரு நெறிமுறையாக வச்சு உயர்த்துறாங்க. அதில் நிறைய அது சில குருநாதர்கள் ரொம்ப கருணையோடு வந்து கடகடகன்னு கொடுத்துருவாங்க. இது மாதிரி இப்போ எங்களுடைய குருநாதர்லாம் சென்னை அம்பத்தூரில் ஸ்ரீவித்யா குருநாதர், அம்பத்தூரில் ஸ்ரீ பரமஹம்ச பரத்வாஜ சுவாமிகள்லாம் ரொம்ப கருணையோடு கொடுத்தாங்க மந்திரங்கள் எல்லாமே வந்து. அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் செய்யணும். இதில் வந்து பூரணமாக செய்யக்கூடியதாக தான் அந்த மகா ஷோடசியினுடைய மந்திரம் கொடுக்கறது. அந்த டயத்தில் அவங்களுக்கு பூரணாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவாங்க சாதகனுக்கு, அந்த சீடனுக்கு குருநாதர் செஞ்சு வைப்பார். பூர்ணாபிஷேகம் செஞ்சு இதுவரைக்கும் இருந்த நீ வேற, இன்னிலிருந்து நீ வேற, நீ வந்து எப்போ மகா ஷோடசியினுடைய மந்திரத்தை வாங்கி கொள்ள தகுதி ஆகிறாயோ உன்னுடைய அத்தனை கர்மாவும் அழிந்துபட்டு போய் நீ புதிய பிறப்பெடுக்கிறாய். இன்னிலிருந்து உனக்கு ஒரு ஆனந்தாங்கிற பேரை சேர்த்து கொடுக்கணும். ஆனந்தத்தினுடைய பேரை கொடுப்பார். அதனால தான் அந்த அந்த ஆனந்தாங்கிற பேரோட எல்லாருடைய பேர். ஃபைன். அதுக்கு சில வழிமுறைகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி
ம். அதில் வந்து அவங்களுக்கு அந்த தீக்ஷா நாமம்னு பேர். ஓகே. தீக்ஷா நாமம். இதில் சிலர்கள் வந்து அவங்களுடைய மனைவியும் அந்த சாதகனுடைய மனைவியும் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு அம்பான்னு ஒரு பேர் சேர்த்து கொடுப்பாங்க. அம்பாங்கிறது அவங்க சக்தி ரூபமும் மாறிடுறாங்க. மாறிடுறாங்க. இதில் ஒரு ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. எந்த ஒரு பெண் வந்து ஸ்ரீவித்யினுடைய அந்த நெறிமுறை முழுமையாக கற்றுக்கொண்டு வருகிறாளோ அவளே பராசக்தி ஆயிடுறா. ம். அவள் மட்டுமல்ல, அந்த ம். சாதகனமே பராசக்தி ஆயிடுறா. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து அம், யாரையாவது ஒருத்தர் வணங்கணும்னா கூட ரொம்ப நெறிமுறை உள்ள விஷயங்கள் பார்த்து வணங்கணும். டக்குன்னு வணங்க முடியாது. ம். ம். டக்குன்னு யார்கிட்டயும் திருநீர் பூசுறதோ, குங்குமம் பூசுறதோ, காலில் விழுந்து கும்பிடுறதோ டக்குன்னு பண்ண ஏன்னா இந்த சகஸ்ரார மண்டலத்தில் வந்து அவங்க குரு பாதகை தாங்குறாங்க. ம். இந்த குருபாதகையை பற்றி தனியாக பேசலாம். ம். ஒன்னொன்னா எடுத்து தனித்தனியாக பேசிட்டே போகலாம் நம்ம வந்து. ம். இப்போ நம்ம பேசுறது வந்து பொதுவாக ஸ்ரீவித்யானை பற்றி ஒரு அவுட்லைன் தான் பேசின்னு இருக்கோம். நம்ம அதுதான் அதுதான். அவுட்லைன் தான். இப்போ இவ்வளவு தகுதியையும் நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னா ஒரு உயர்ந்த சக்தியை நமக்குள்ளாக ஈர்த்து வைத்துக் கொள்வதற்குண்டான அடிப்படை தகுதியாக அந்தரங்க சுத்தியை நாம் அடைய வேண்டும். ம். மீன்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மனசுத்தி. அப்படி போனீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் மந்திரம் ஜபிக்க ஜபிக்க தேவையில்லை. வேண்டாம். கரெக்ட். காயின் இப்படி போட்டா அப்படி விழுது, இப்படி போட்டா காயின் இப்படி விழுது. பூவா தலையாங்கிறது பகவான் தான் தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணணும். பரவாயில்ல. ரொம்ப நேரம் அதை பத்தி பேசியிருக்கோம். ஆமா. நிறைய செய்திகள். அதுவும் கடைசியில நான் இப்ப முடியும்னா ஆக்சுவலா கடைசியில வரும்போது இது டாபிக் பெருசாயிடுச்சு. இதை தொட்டா இன்னும் நிறைய போய்க்கொண்டே இருக்கும். அது இது வந்து நிறைய போகும். ஒவ்வொரு தேவதையுமே நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா அந்த தேவதைக்கு உண்டான விஷயங்கள் நிறைய போகும். ஒவ்வொரு தேவதைக்கும். ஏன்னா நம்ம அந்த 3 விதமான வித்தைகள் ஆதியில பார்த்தோம். ஆதி வித்யா, சாதி வித்யான்னு. இந்த நெறிமுறைகள்லயே அந்த தேவதைகளுடைய கொஞ்சம் வழிமுறைகள்ல பேதங்கள் இருக்கும். மந்திர பேதங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். எல்லாத்துக்கும் ஒரே தேவதை தான், ராஜராஜேஸ்வரி தான், காமாட்சி தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்ரோச் பண்ணக்கூடிய விதம். ஏன்னா இது சைவ சாத்திர நூலான திரு களிற்றுப்படியார் அப்படிங்கிறதுல ஆசிரியர் என்ன எழுதுறாருன்னா, நீ உன்னை தேடி ஓடுனேன்னா உன்னுடைய ஆயுட்காலம் பத்தாது. ஸோ வெளிப்புறமாக தேடுறதை விட்டு உட்புறமாக தேடு, மனசை வெளியில் தள்ளுறதை காட்டிலும் உள்ள தள்ளு, எல்லாமே தெரிஞ்சவனாயிருவேன் நீ அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு விதத்தை நம்ம கையாண்டுக்கிட்டு அதையே பூரணமாக பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டோம்னா எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கும். நீங்கள் கணபதியே ஸ்ரீவித்யாவை நமக்கு தர்றதுக்கு உண்டானது விச் இஸ் ரொம்ப இதில் கிடைக்காதுன்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது கூட உனக்கு அதை தரும். ஸோ அது உண்மை. ஏன்னா இப்போ மகாகணபதியில் வாஞ்சா கல்பலதா கணபதினு ஒரு ரூபம் இருக்கு. விநாயகர் முகமும் பராசக்தியுடைய பெண் உடலமைப்பும் உடையது. சரி. அது ஒரு அற்புதமான ரூபம். அந்த ரூபம் பார்த்தீங்க அப்படின்னா வித்யா கணபதினு சொல்லுவாங்க, ஸ்ரீ வித்யா கணபதினு சொல்லுவாங்க, வாஞ்சா கல்பலதா கணபதினு சொல்லுவாங்க. அது வந்து அம்பாளான அம்பாள், விநாயகரான விநாயகர். அதில் வந்து அந்த மந்திரமே பார்த்தீங்கன்னா காயத்ரி. இதில் இன்னொரு டாபிக், காயத்ரி அதுவும் ஸ்ரீவித்யா. ஒழுங்காக வந்து காயத்ரி பண்ணக்கூடியவங்களுக்கு அதுவே ஸ்ரீவித்யாவாயிடுது. சிங்கேரியில் சுவாமிகள் இருந்தாங்க 2 இடத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட ஒருத்தர் போய் எனக்கு நீங்கள் வந்து மாதிரி ஸ்ரீவித்யா உபதேசம்லாம் பண்ணி வைங்கோ அப்படின்னு கேட்டார். உன் வீட்டில் ஏற்கனவே ஒரு பசுமாடு கட்டிருக்கு, அதுக்கு முதல்ல தீவனம் போடு, அடுத்து இன்னொரு மாடு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாராம். வீட்டில் போய் என்னம்மா எனக்கு தெரியல, எனக்கு அம்மா சொன்னாங்களாம், அவர் காயத்ரியை சொல்லியிருக்கார். அதாவது மந்திரம் வாங்கிறது பெருசு இல்லை, ஒவ்வொரு மந்திரம் ஒரு பசுமாடு மாதிரி. பசுமாடு வளர்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. வாங்கி வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிற சாமான் கிடையாது. டெய்லி அதுக்கு சாப்பாடு போடணும், குறிப்பாக சாணி எழணும். ஆமாம், எங்கள் அம்மா எப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த செட்டப்பில் வளர்ந்த ஆட்கள். அவங்க மாடு கண்டு பார்க்குறேன்னு சும்மா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறது இல்லைன்னு. ஸோ அது போல தான் அந்த மந்திரம். பசுமாடு வளர்க்க எப்படி கஷ்டமோ அது மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் ஒரு பசுமாடு.
சரிங்களா? இவ்வளோத்தையும் மேய்ச்சி கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நேரம் தப்பாமல் செய்யணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நேரம் 4 மணிக்கு பால் கறக்கணும், 4 மணிக்கு கறக்கணும். உணவு வைக்கணும். அது மாதிரி மந்திர ஜபமும். இந்த மந்திரத்துக்கு இந்த நேரத்தில தான் செய்யணும்னு விதிமுறை இருக்கு. அந்த நேரத்தில செஞ்சா தான் ஆகும் அது. எல்லாம் இதுக்கு இந்த நியமங்களுக்கெல்லாம் உட்படணும். இப்போ மாடர்னா வந்து எப்போ வேணா நம்ம பண்ண முடியாது. கரெக்ட். இந்த நியமத்துக்கெல்லாம் உட்படணும். நியமத்துக்கு உட்படணும். இந்தந்த பொழுதுக்கு இந்த மந்திர ஜபம் பண்ணணும். இத்தனை நாளைக்கு இந்த மந்திர ஜபம் பண்ணணும்னு செய்யணும். இதெல்லாம் நமக்கு முடியுமான்னு தன் தகுதியை சோதனை பண்ணி பார்த்துட்டு தான் இறங்கணும். சுய விசாரணையின் பின்னு தான் வந்து எடை போட்டு பார்த்துடணும். எவ்வளோ வெயிட் நம்ம போடுறோம் அப்படின்னு. எனக்கு முடியுமா? தாக்கு பிடிப்போமா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 48 நாளைக்கு யாரெல்லாம் ஸ்ரீவித்யா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு 48 நாள் காலையில் 4 to 5க்குள்ள ஏதாவது பிள்ளையார் கோவில 11 சுற்று சுற்றணும், விடாமல் சுற்றணும். 48 நாள் விடாமல் சுற்றணும். அப்போ அந்த வைராகியம் வந்துடும். இது முக்கியம். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அப்போ அவங்க 4 to 5னா குளிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கணும். சும்மா போயிடக்கூடாது இல்லையா? ஃபுல்லாக எந்த மந்திரம் சொல்ல வேண்டாம், தந்திரமும் செய்ய வேண்டாம். பிள்ளையாரை போய் சுற்றி கும்பிட்டு வந்தால் போகிறோம். 48 நாள் யார் ஒருத்தர் விடாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வைராகியம் ஆட்டோமேட்டிக்காக விநாயகரை கொடுத்து அவரே வந்து என்ன பண்ணிடுவார், நமக்கு குருவாயிடுவார் இல்லையா? இது வந்து சுய இதுக்கு பயிற்சிக்கு அது என்ன சொல்கிறது, டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு அந்த தகுதி இருக்குதா நம்மளால். ஏன்னா கணபதி தான் முதல்ல கொடுப்பாங்க. கணபதி எப்போ பண்ணணும்? பிரம்மமுகூர்த்தத்தில் தான் பண்ணணும். ஓகே. ஸோ அங்கே போய் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே நம்மளே பண்ணி பார்த்துடலாம். நேற்று நமக்கு தூக்கம் வரும், வேலை இருக்குன்னு தோணும், தலை வலிக்குதுன்னு தோணும். தலையே வலிச்சிருக்காது, தலை வலிக்கிற மாதிரிலாம் தோணும். நமக்கு சோம்பேறி உடம்பு நிறைய ரீசன்ஸ் சொல்லும் இல்லையா? இதெல்லாம் கடந்து அந்த 48 நாட்கள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு அதுக்கு அடிப்படை தகுதி நம்மக்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வளர்த்துக்கலாம். எல்லா தகுதியோட உடனே நம்ம பிறக்க முடியாது இல்லையா? எல்லாருமே ஒவ்வொரு சின்ன தகுதியோட பிறப்போம், வளர்த்துக்கு தானே செய்கிறோம். அது மாதிரி. அதனால ஆனால் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீவித்யா கிரமம் அப்படிங்கிறது இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களுக்குமானது. பாரத தேசம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவர்களுக்குமானது. யாரெல்லாம் உண்மையான ஆர்வத்தோடு ஆன்ம தாகத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமானது. தகுதியை வளர்த்து கொண்டு அடைஞ்சிடலாம். நியாயமான பிரார்த்தனை என்னைக்குமே நமக்கு பலன் கொடுக்கும். கண்டிப்பாக பராசக்தி வந்து கேட்டு அருள் புரிவாள். கண்டிப்பாக. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய நேரம் நிறைய செய்திகள் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். விச் மீன்ஸ் நான் இன்னும் கேள்வி கேட்கறதுக்கு நிறையா தான் இருக்கேன். நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கேள்வி இருக்குது, நிறைய வந்து நம்ம கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நிறைய டேட்டா உள்ளே வந்தாலுமே எம்டி ஸ்பேசஸ் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது எவ்வளோ இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இருக்கு. மகா சரஸ்வதி படிச்சுட்டு இருக்கலாம். அது சரி, நம்ம ஏமாத்துறோம் இல்லையா? உண்மைதான். அதனால வந்து எல்லாமே வந்து குருவினுடைய கருணை, பராசக்தி பாலாவினுடைய கருணை, அவ்வளோதான். எல்லாருக்குமே உண்டான ஒரு விஷயம், எல்லாருக்குமான சொத்து. அதை அடைவதற்கு உண்டான தகுதியை நாம் அடைய வேண்டும், அவ்வளோதான். தகுதியை வளர்த்துக்கணும், அது மட்டும் இருந்தால் எல்லாருக்குமே ஸ்ரீ பாலாவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் நிறைவாக நிறைய செய்திகள் வந்து பொறுமையாக சொல்லி நம்மளுடைய நேயர்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கீங்க. இது வந்து ரொம்ப அடிப்படை. ஒரு கடல்ல ஒரு ஸ்பூன் கூட சொல்ல முடியாது. ஒரு ஸ்பூன் கூட சொல்ல. அது உண்மைதான். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி பாட்காஸ்ட் அது முடியற வர மாதிரி இருந்து அது பெருசாக விரிஞ்சிருச்சு. ஆமாம். அதாவது இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இது வந்து வியூவர்ஸ்ல ஸ்ரீவித்யா பத்தி தெரியாதவங்களுக்கு வேணா ஒரு மலைப்பா இருக்கலாம். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலையே, எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறான் அப்படிம்பாங்க. கேட்குறவங்க இது என்ன இருக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறான், அவன் ஒண்ணுமே ஸ்ரீவித்யா பத்தி ஒண்ணுமே பேசலையே, அவன் இதுக்கு எதாவது பேட்டி போடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணிடும். என்ன சொல்ல, அது வந்து அவ்வளவு ஒரு வாஸ்டான ஒரு விஷயம். அது மாதிரி நம்ம மூழ்கி முத்தெடுக்கணும். அந்த அனுகிரகத்தை நமக்கு வந்து அந்த அக்னி குஞ்சாகிய பாலா திரிபுர சுந்தரி அனுகிரகம் பண்ணணும். ரொம்ப நன்றி, வணக்கம். ஓம் பாலா. ஸோ மக்களே, இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய செய்திகள் சொன்னாலுமே அவர் கடைசியில் வந்து இது ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சொற்பமான அளவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், அதில் நான் ஒன்றும் பெருசாக எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார்.
நிறைகுடம் தழும்பாது இல்லைங்களா? ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை, உன்னதத்தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அவர் நடுவில் வந்து சொல்லப்பட்ட ஒரு சில பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அந்த முறைகளை பயிற்சி பண்ணுவோம். அதிலிருந்து நமக்கு அடுத்தது ஒரு வழி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ இதை தொடர்ந்து இன்னும் அப்பாட்ட வந்து இன்னும் நிறைய செய்திகள் கேட்கலாம். இதுபோல் இன்னும் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான இந்த மாதிரி தாந்திரீக வழிமுறைகள் இருக்கக்கூடிய அந்த சம்மந்தமான பாட்காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது மனதளவில் இறை அனுகிரகத்தினால இறையினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், திருவருள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அடுத்த வாரம் வேறு ஒரு சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நினைப்பேன். நன்றி.